சாங்க சாட்சி ஸ்ரீவத்ச வக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளிகொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. என் திருமகள் சேர்மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்றும் அன்றுருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோவில் கொண்டானே தெளிகிலேன் முடிவுகள் தனக்கே. திருவரங்கநாதன் வேற்பத்தான திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கிறான். திருவரங்கம் என்று சொன்னாலே பூலோக வைகுண்டம். அந்த எம்பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்து சேவை சாதித்த அந்த சேர்த்தி என்ற அற்புதமான நன்னாள் பங்குனி உத்திர நன்னாள். அந்த பங்குனி உத்திர நன்னாளினுடைய சிறப்பை அனுபவிப்போம். இல்லையே சுவாமி, நாம இப்ப சாரசங்கிரகம் என்ற வகுப்பை தானே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். திடீரென்று எதற்காக இப்பொழுது பங்குனி உத்திர நன்னாளை நீர் எடுத்துக்கொண்டீர் என்று கேட்டால், நாம இப்பொழுது பார்க்க வேண்டிய பதம் ஸ்ரீமதே என்ற கைங்கரிய பிரார்த்தனையிலே மிதுனதரம் பிராப்யம் என்று பராசரபட்டர் சொன்னா போலே, ஒரு மிதுனத்திற்குத்தான் கைங்கரியம் நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டியது ஒரு மிதுனம். மிதுனம்னா இருவராட சேர்த்தியிலே என்பதை பராசரபட்டரும் தன்னுடைய அஷ்டஸ்லோகியிலே அருளினா போலே, நாம் இப்பொழுது இருவருமாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு திருவரங்கத்திலே வருடத்திற்கு ஒரு நாள் பிராட்டி தன்னுடைய ஆஸ்தான மண்டபத்திலே இருந்து, அதாவது தன்னுடைய கர்ப்ப கிரகத்திலே இருந்து அவளுடைய கோவில் இருக்கக்கூடிய அந்த தனி கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குனி உத்தர மண்டபம் வரை வந்து பெருமானோடு சேர்ந்து சேர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய நன்னாள், உயர்ந்த நன்னாள் பங்குனி உத்தர நன்னாள். அந்த சேர்த்தி நன்னாளை தேர்ந்தெடுத்துத்தான் பகவத் ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்தார். எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தையும் பிரார்த்திக்கிறார். பரபக்தி பரக்ஞான பரமபக்தி எனக்கு கிட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனை நம்பெருமாளிடத்தில் தனியாக அல்ல, பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்ய சீலாத்ய அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷிம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியே என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து 3 கத்தியங்களை அருளி செய்து அன்னைக்கு ராமானுசர் நமக்காக இந்த பங்குனி உத்தர நன்னாளிலே பிரார்த்தித்து சரணாகதி அனுஷ்டித்து தன் சம்பந்தி அளவிலும் மோக்ஷம் என்று நம்பெருமானிடத்திலே வரத்தை பெற்ற உயர்ந்த நன்னாள். தந்தாதை சொம்புதல்வர் தம்மதன்றோ தாயமுறைதான். எப்படி ஒரு அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு வருமோ அது போல ராமானுசர் சேர்த்து வச்ச சொத்து மோக்ஷ சாம்ராஜ்யம் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுசன் என்ற ராமானுசர் ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி. அந்த ராமானுசரும் இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே. எப்படி நாம் சரணாகதி அனுஷ்டிக்கும் போது பிராட்டி புருஷகாரமாக பற்றி முன்னிட்டு கொண்டு அனுஷ்டிக்கிறோமோ, அதே போல கைங்கரியம் பிரார்த்திக்கும் போதும் பிராட்டியோடு கூடிய எம்பெருமானிடத்துல தான் நாம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். அப்ப ஸ்ரீமன்னு என்றாலும் ஸ்ரீமதே என்றாலும் இருவருமான சேர்த்தி நித்திய யோகம் நித்திய சம்பந்தம் என்பதை வெளிக்காட்டுகிறது. அதை நமக்கு ஒரு நாடகமாக நடித்து காட்டக்கூடியதுதான் நாம இன்றைக்கும் வருடம் சென்று சேவிக்கும்படியாக பிரதானமாக திருவரங்கம் கோவிலிலேயும் மற்ற திவ்ய தேசங்களிலும் சேர்த்தி சேவை, பங்குனி உத்தரம் சேர்த்தி சேவை என்பது மிகவும் பிரசித்தியானது. இதற்கு முந்தின நாள் தான் வேடுபரி உற்சவம் திருமங்கை ஆழ்வாருடையது திருவாலி திருநகரில் நடக்கக்கூடியது. அதற்கு பிறகு அடுத்த நாளே பங்குனி உத்தர நன்னாள் என்று கொண்டாடுகிறோம். அந்த பங்குனி உத்தர நன்னாளினுடைய சிறப்பை முதலில் இப்பொழுது அனுபவிப்போம். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இது நடைபெற்றது.
ஆதி பிரம்மோற்சவம் என்று பார்க்கிறோம். அது என்னது ஆதி பிரம்மோற்சவம்? தெய்வங்கள் என்று சொன்னால் தெய்வங்களுக்குள்ளே சிறந்த தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரத்வம், பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை என்ற 5 நிலைகளிலே நமக்கு மிகவும் உகந்தது, நமக்கு பிராப்தமானது எதுன்னு கேட்டால் அர்ச்சாவதாரம் அப்படிங்கிற கோவில்கள். அந்த அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்குள்ளே ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் 106. அந்த திவ்ய தேசங்களுக்குள்ளே தலையான திவ்ய தேசம், வேற்பத்தான திவ்ய தேசம், தலை நகரம் திருவரங்கம், ஸ்ரீரங்கம். அந்த திருவரங்கத்திலே பல உற்சவங்கள் நம்பெருமாள் கண்டருளுகிறார். வருடம் முழுக்க உற்சவம்தான். சித்திரையில் ஆரம்பிச்சா சித்திரையில் பூபதி திருநாள் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கோடை வசந்தம், பூச்சாற்று அப்படின்னு தொடர்ந்து எம்பெருமானுக்கு மேலும் 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 உற்சவங்களை ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவா அனுதினம் சம்பர்த்தையா, ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவா அனுதினம் சம்பர்த்தையா என்று எப்பொழுதும் அந்த திருவரங்கநாதன் உற்சவங்களை கண்டுகொண்டு நமக்கெல்லாம் மங்களங்களை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதுதான் தினமும் சாத்து முறையில சொல்லுகிறோம். அப்ப தெய்வங்களுக்குள்ள சிறந்தவனான ஸ்ரீமன் நாராயணன், அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அர்ச்சாவதாரங்கள் சிறந்தது. அர்ச்சாவதாரங்களுக்குள்ளே ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெற்ற திவ்யதேசங்கள் சிறந்தது. அவற்றுக்குள்ளே வேற்பத்தான திவ்யதேசம், தலைநகரமான திவ்யதேசம் திருவரங்கம். அந்த திருவரங்கத்துக்குள்ளே பல உற்சவங்கள் நடைபெற்றாலும் ஒரு உற்சவம் மிகவும் முக்கியமானது, ஆதி பிரம்மோற்சவம். இந்த ஒரு உற்சவத்துக்கு தான் ஆதி பிரம்மோற்சவம்னு பேர். அது என்னது ஆதி பிரம்மோற்சவம்? பிரம்மாவே இதே பெரிய பெருமாளை தன்னுடைய சத்தியலோகத்திலே முதலில் ஆராதனை செய்து கொண்டு வந்தார். இங்க எல்லாருக்கும் ஸ்ரீரங்க மகாத்மியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பார்க்கடலிலே தோன்றியது உயர்ந்ததான பிரணவாகார விமானம். அதிலே பெரிய பெருமாள் இந்த நம்பெருமாளோடு சேர்ந்து அந்த இடத்திலே காட்சி கொடுக்க, அதனை கருடன் சுமந்து வந்து சத்தியலோகத்திலே பிரம்மாவுக்கு கொடுக்க, அந்த பிரம்மாவுக்கு ஆராதனையை பகவானே பாஞ்சராத்திர விதிமுறைகளோடு கற்றுக் கொடுக்க, அந்த பிரம்மாவே முதலில் ஆராதனை செய்து கொண்டிருந்தார் இந்த பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும். அந்த பிரம்மாவே செய்த உயர்ந்த உற்சவம் தான் பிரம்மோற்சவம் என்ற ஆதி பிரம்மோற்சவம். அங்கிருந்து இஷ்வாகு குலதனமாக சூரிய வம்சத்திலே ஸ்ரீராமருடைய வம்சத்திலே அனைத்து ராஜாக்களாலும் அந்த ஆதி பிரம்மோற்சவமானது தடையில்லாமல் நடத்தப்பட்டு, ஏன் ஸ்ரீராமரே இதனை நடத்தி, பிறகு அங்கிருந்து அந்த பெரிய பெருமாள் தன்னுடைய உற்சவமூர்த்தியோடு அதே பிரணவாகார விமானத்தோடு விபீஷணனுக்கு ராமராலே பரிசாக கொடுக்கப்பட, அங்கிருந்து வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை என்று உபய காவேரி மத்தியத்திலே இந்த திருவரங்கநாதன் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானாலே எழுந்தருளப்பட வைக்க, அந்த இடத்திலே தர்மவர்மா என்ற ராஜாவும் இருக்க, அந்த தர்மவர்மா என்ற ராஜாவும் விபீஷணனும் சேர்ந்து அந்த காவேரி கரையிலே முதலில் நடத்தின உற்சவம் பங்குனி திருநாள் வந்துவிட்டது, ஆதி பிரம்மோற்சவம் வந்துவிட்டது, அந்த பிரம்மோற்சவத்தை நடத்திவிட்டு போகலாமேன்னு சொல்ல, அப்ப இருவராலும் சேர்த்து நடத்தப்பட்ட உற்சவம் தான் ஆதி பிரம்மோற்சவம். அவர்களால செய்யப்பட்ட அந்த ஆதி பிரம்மோற்சவமானது தொடர்ந்து காலம் காலமாக ஆழ்வார்கள் காலம் கடந்து, பல ராஜாக்களுடைய காலம் கடந்து, ஆச்சாரியார்கள் காலம் கடந்து, ஸ்ரீமத் ராமானுஜருடைய காலங்களிலேயும் மிகவும் பிரசித்தி பெற்று, பிற்காலத்தில் வந்த ஆச்சாரிய சிரேஷ்டர்களாலும் அது மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொண்டு இன்றளவும் ஆதி பிரம்மோற்சவமாக திருவரங்கத்திலே அற்புதமாக நடைபெறுகிறது. பங்குனி மாசத்திலே உத்திர நட்சத்திரம் என்பது மிகவும் சிறந்தது. அந்த திருவரங்கத்தில் பங்குனி உத்தரத்திலே பிரதானமான விசேஷம் என்ன என்றால் சேர்த்தி, இருவருமாக சேர்ந்திருத்தல் என்பது மிகவும் முக்கியமானது. அது என்னது சுவாமி, பெருமாளும் பிராட்டியும் எப்பாவது பிரிந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால், அவர்கள் இருவரும் பிரிந்திருக்கிறார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பனாகவே இருக்கலாம். ஆனா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது
தனி கோயில் நாச்சியார் அப்படின்னா போல பெரிய பெருமாள் தன்னுடைய கர்ப்ப கிரகத்திலே இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது உபய நாச்சிமார்களோடு நம்பெருமாள் அந்த இடத்துல அச்சா திருமேனியோடு விக்கிரகமாக சேவை சாதிக்கிறார். ஆனா பிரதான மகிழ்ச்சியான முதன்மையானவள் யார் அப்படின்னா ஸ்ரீதேவி நாச்சியார், மகாலட்சுமி தாயார். அவளே தனி கோயில் நாச்சியாராக வடக்கு வாசலுக்கு அருகிலே திருவரங்கத்திலே சேவை சாதிக்கிறாள். அப்ப தனி கோயில் அந்தப்புறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரே வீட்டில் இருந்தா கூட அவர்கள் ஒரு அந்தப்புறத்துல இருக்குமா போல. அதிலேயும் மிகவும் பிரதானமாக இந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சிறப்பு உண்டு. படிதாண்டா பத்தினி என்று சொல்லுவார்கள். இந்த காலத்து வார்த்தைகளாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பை நாம பார்க்கணும். படிதாண்டா பத்தினின்னா அன்னைக்கு வந்த அந்த மகாலட்சுமி தாயார் ஏன் கலப காலத்துல கூட தாயார கல்தரை வைத்து சமர்ப்பித்தார்கள், இல்ல அந்த மரத்துக்கு கீழே விருட்சத்துக்கு கீழே மறைத்து வைத்தார்களே தவிர தாயார வெளியில கொண்டு போனார்கள் என்று சரித்திரம் கிடையாது. நம்பெருமாளாவது 48 வருடங்கள் வெளியில போயிட்டு வந்தார். ஆனால் அந்த முகமதியர்கள் படையெடுப்பு காலத்துல கூட அந்த தாயார் அதே இடத்திலே அங்கேயே மறைத்து வைக்கப்பட்டாலே தவிர அந்த படிக்கட்டை தாண்டினது கிடையாது. இன்னைக்கு அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் பெரிய பிராட்டியாருடைய சந்நிதிக்கு திருவரங்கத்துல போனோம்னா அந்த படியை பிராட்டி தாண்டியதே கிடையாது. எத்தனை காலமாக தாயார் உள்ளேயே இருக்கிறா இல்லையா. அப்ப படிதாண்டா பத்தினி அப்படின்னு சொல்றோம். சரி, அவ வீட்டுல படிதாண்டா பத்தினியா இருக்கா. அப்ப பெருமாள் அப்படின்னா பெருமாள் அடிக்கடி வருவார். அதே பெருமாள் பல உற்சவங்கள் நேரத்துல வெளியெல்லாம் போயிட்டு வந்தாருனாக்கா தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்துல திருவந்திக்காப்பு அப்படின்னு நடைபெறும். தூரத்துல இருந்து 2 பேரும் பேசிக்கொள்ளுவார்கள். சில நாட்கள்ல பெருமாள் உள்ள போவார். உள்ள போய் முன்னாடி இருக்கக்கூடிய நவராத்திரி கொலு மண்டபம்னு சொல்லுவார்கள். அந்த கொலு மண்டபத்துல தன்னுடைய உபயநாச்சிமார்களோட நம்பெருமாள் பல காலங்கள் பல உற்சவ நேரங்களிலே போய் திருமஞ்சனம் கூட கண்டருளுவார். ஆனால் அதே ஸ்ரீரங்க நாச்சியார் உள்ளே இருக்கிறாளே அவளும் இவரும் பார்ப்பது கிடையாது. ஏதோ தூரத்துல இருந்து பார்ப்பார்கள். அருகில் சேர்ந்து பொது ஜனங்கள் பார்க்கும்படி அமரமாட்டார்கள். அப்படி இருக்க இந்த ஒரு நாள் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து பிராட்டியானவள் அந்த பெருமானோடு சேர்ந்து பொது ஜனங்களெல்லாம் பார்க்கும்படியாக, அதுவும் நம்ம பார்க்கிறோம் பாருங்கோ, அவள் அமர்ந்த திருக்கோலத்திலே மாதா அப்படின்னு சொல்லுமா போலே ஒரு தாய், ஒரு பெரிய பதிவிரதையான உயர்ந்த ஒரு மஞ்சளெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா, பெரிய தாய், வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தா எப்படி இருக்கும் அதுபோல அந்த மகாலட்சுமி தாயா அழகாக அமர்ந்த திருக்கோலத்துல இருக்க. அம்மா நீ என்ன சொல்றியோ அதை செய்றேன் அப்படின்னு அவளுடைய புருஷன் கணவனான நம்பெருமாள் நின்ற திருக்கோலத்தோட வரம் கொடுத்து கொண்டு அபயம் என்று அபய ஹஸ்தத்தை காட்டிக்கொண்டு நிற்கின்ற கோலம் அது காண கண்கொள்ளாத காட்சி. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த பூலோகத்துல பரமபதநாதன் யார், யாரை போய் சேவிக்க போகிறோம், யாரை போய் சரணடைய போகிறோம் என்று கேட்டால் ஏன் நம்மாழ்வாரே, நம்மாழ்வார் மோட்சம்னு இந்த நம்பெருமாளுடைய ஸ்ரீரங்கநாத மணி பாதுகைகள்ல போய் தானே சரணமடைகிறார். அப்பேற்பட்டவர்களான பெரிய பிராட்டியாருடைய பெருமை, அந்த பெரிய பெருமாளுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவரான நம்பெருமாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தி என்பது மிகவும் மிகவும் முக்கியம். நம்முடைய சம்பிரதாயமே ஸ்ரீமன்னு திருவோடு கூடிய திருமால் அப்படின்னு தான் பார்க்கிறோம். பிரம்மச்சாரி நாராயணனை அல்ல. பிராட்டி புருஷகார பூதையாக இருக்கிறாள். நம்மை கொண்டு பகவானிடத்திலே சேர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அது மட்டுமல்ல, நம்மிடத்தில் கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும் போது எம்பெருமான் நம்மிடத்திலே ஏதாவது குற்றங்களை பார்த்துவிடக்கூடாது என்று நம்மை செய்கின்ற கைங்கரியங்களை 1க்கு 10ஆக மேலே மேலே வளர்த்து காட்டி நம்முடைய கைங்கரியத்தை மேலும் விருத்தி செய்து அது பகவானுக்கு உகந்தபடியாக இருக்கும்படியாக தானும் ஒரு தாயாக அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாள் என்பதுதான் பங்குனி உத்தரத்தினுடைய மிகவும் சிறப்பான விஷயம். அது கடந்த சில நாட்கள் 2 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்றது. இன்னைக்கு ஸ்ரீமதே அப்படிங்கிறது பிராட்டியோடு கூடிய நாராயணன் அப்படிங்கிறது. அதனால அதை அனுபவிப்போம். முதலிலே இந்த பங்குனி உத்தர நன்னாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான சிறப்பு, முதல் சிறப்பு பெரிய பிராட்டியார் ஸ்ரீ ரங்கநாச்சியார் அவளுடைய அவதார நன்னாள். இந்த நன்னாள்ல தான் பங்குனியில் உத்திரநாள் பாருதித்தாள் வாழியே என்று சொல்லுகிறோம்.
பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துல தான் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ ரங்கநாச்சியாருடைய அற்புதமான அவதார திவ்ய நன்னாள். அதுதான் முதல் பெருமை. பர்த்டே இல்லையா, நாம கூட இருக்கோம் பெரிய புருஷன் பெண்டாட்டினா மனைவிக்கு ஒரு நாள் பிறந்த நாள்னா போய் ஒரு வாழ்த்து சொல்லணும், கூட இருக்க வேணாமா, அவளுக்கு நல்ல நாள் இல்லையா, அதுக்காகத்தான் பெருமாள் போறாரோ என்னவோ. அதுதான் பெரிய பிராட்டியாருடைய அவதார நன்னாள், ரொம்ப முக்கியமான நன்னாள். அடுத்தது பாடியன் இவ்வளவு விளக்கமா சொன்னா போல வருஷத்துல 360 நாட்கள்னு கணக்கெடுத்தோம்னா ஆங்கில கணக்குல 365ன்னு எடுத்தால் 364 நாள் கிடையாது. இந்த ஒரே ஒரு நாள் தான் பெருமாளையும் பிராட்டியையும் அந்த ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரத்துக்கே பிரதானமான உற்சவ மூர்த்தி யார்? நம்பெருமாள். சரி, தாயாருக்கு பிரதானமான உற்சவ மூர்த்தி எதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய பெரிய பிராட்டியாருடைய திருமேனி, இந்த அழகான உற்சவர் திருமேனி. அந்த ரெண்டு திருமேனிகளும் நீங்க பொதுவா உற்சவங்கள்ல மற்ற கோயில்கள்ல ரெண்டு பேரையும் சேர்ந்து சேவிக்கலாம். பல நாட்கள்ல திருக்கல்யாண உற்சவங்கள் இப்படிலாம் நடைபெறும். ஆனா ஸ்ரீரங்கத்துல இது போலலாம் கிடையவே கிடையாது. பெருமாள் எப்ப போனாலும் தன்னுடைய உபயநாச்சிமார்களோட போவார். சேரகுல நாச்சி வள்ளி நாச்சியாரோட ஒரு சேர்த்தி இருக்கும். அது ஸ்ரீராமநவமி அன்று சேரகுலவள நாச்சியார் துலுக்க நாச்சியாரோட சேர்த்தி உண்டு. ஆண்டாள் தாயாரோட மாலை மாற்றிக்கொள்ள உற்சவங்கள் போன்றவையெல்லாம் நடைபெறும். ஆனால் பெரிய பிராட்டியார் தன்னுடைய பிரதான பட்ட மகிழ்ச்சியோட பெருமாளும் பிராட்டியுமாக பொதுவாக அருகில் அருகில் இருந்து சேவை சாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது இது ஒரே நாள். அதுதான் இந்த பங்குனி உத்தர நன்னாளுக்கே மிகவும் உயர்ந்த சிறப்பை கொடுக்கக்கூடியது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தது நமக்காகவே ஒரு நிகழ்வு. ஒரு பெருமானும் பிராட்டியுமே ஒரு லௌகீகத்துல உலகத்துல மனைவி கணவன் என்று இருந்தால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். அந்த மனஸ்தாபங்களை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் முக்கியமாக பெண்ணானவள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் சமயோசிதமாக கொஞ்சம் சமாதானமாக தொடர்ந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மட்டையடி உற்சவம் என்றும் பிரணய கலகம் என்றும் இதே பங்குனி உத்தர நன்னாளிலே நடைபெறக்கூடியது. எத்தனை வருஷம் பிரதானமா ஒரு வருஷமும் விடாம இந்த மட்டையடி உற்சவம் பிரணய கலகம் அப்படின்னு சொல்றோம். அது என்னது மட்டையடி உற்சவம் அப்படின்னா, பெருமாள் வரும்போது அவருடைய கையில ஒரு மட்டையை வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஒரு சுவாமி அவர் வரார், பெரியவர் வரும்போது தட்டு தட்டுன்னு தட்டிட்டு வருவாங்க. இந்த இடத்துல மட்டையடினா கதவை சாத்துதல், டமால்னு மூடுறாங்க இல்லையா, அப்படி டமால்னு அந்த கதவை முன் கதவை சாத்தக்கூடியது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பிரணயம்னா காதல், அதுல ஏற்பட்ட ஒரு கோபம், ஒரு பேச்சுவார்த்தை, ரொம்ப பிடிப்பு இருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி போனீங்க, என்ன விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்லாம் யார்கிட்ட பேசுவோம்? ரொம்ப காதல் இருக்கிறவங்க கிட்ட தானே பேசுவோம். இப்போ ரெண்டு பேர் புருஷனும் பொண்டாட்டியும் இருக்காங்க, அந்த புருஷனுக்கு பொண்டாட்டி ஆகாது, பொண்டாட்டிக்கு புருஷன் ஆகாது, ஏதோ வாழ்க்கையை நடத்துறாங்கன்னா நீ எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் தீரா காதல், ஆழ்ந்த காதல் இருக்கிறபடியாலே எப்படி நம்மாழ்வார் மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் அப்படின்னு பாடுறாரு இல்லையா, என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி கழகமேரேல் அங்கே போ வராதே அப்படின்னு பராங்குச நாயகியாக நம்மாழ்வார் கண்ணனை பார்த்து நீ காலம் தாழ்த்தி வந்தாய், யார்கிட்டயே போயிட்டு வந்த, எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போ அப்படின்னு கதவை சாத்தரால்னா எதனால ஏற்படுகிறது? தனக்கே எனக்காகவே நீ அப்படிங்கிறது தானே. அப்போ அதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வார்த்தையை ஆங்கிலத்துல சொல்லணும்னா பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பிரணய கலகம். அப்ப ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தீரா காதல், இவருக்கு அவளிடத்துல இருக்கக்கூடிய காதல், அவருக்கு இவளிடத்துல இருக்கக்கூடிய காதல் ரொம்ப அழகா இருக்க போறது பார்க்க போகிறோம். அப்ப பெருமானும் எப்படி பேச போறார்? தன் மனைவியின் இடத்துல எதிர்த்து சண்டை போட்டு பேச மாட்டார். அவர் எப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து என்னதுனாலும் பட்ட மகிழ்ச்சியை நாம செய்தது இப்படி போயிட்டு வந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி சமயோசிதமா பேசுவார். அவளும் என்ன படுவா, ரொம்ப கோபப்படாமல் சரி நம்ம பெரியவர் ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொன்னாரா போகணும் முன்னாடி நடப்போம் அப்படின்னு நடந்து காட்டுகிறார்கள் இல்லையா. அப்ப ரெண்டு பேர் ஒரு சம்சாரத்துல இருக்கிறவர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்கிறது பெருசு இல்ல, அதுக்கப்புறம் அவர்கள் இருவருமாக சேர்ந்து எப்படி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதை காட்டக்கூடியது அழகான மட்டையடி உற்சவம் பிரணய கலகம் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ஒரே நாள் இந்த நன்னாள் தான். இதே போல ஆழ்வார் திருநகரிலும் நடக்கும்.
அது ரொம்ப அழகா இருக்கும். அதுல பாசுரமே இப்படிதான் வரும். என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகும் நம்பி கடகமேறல்னு பூப்பந்தெல்லாம் எடுத்து வீசி அடிப்பாங்க. அது அங்கேயும் சிறப்பாக நடைபெறும். இங்க பிரதானம் என்ன சொன்னாலும் பங்குனி உத்தரம்னு சொன்னா திருவரங்கநாதனுக்கும் ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தி தான் முக்கியம். அதற்கு அடுத்து பிரதானமானது என்னன்னு கேட்டால் பெருமை. நம் பெரியனுக்காக உம்மை பொறுத்தோம், இப்படியே வார்த்தை வரும். பெரிய பிராட்டியார் பெருமாளுக்கும் பேச்சுவார்த்தை நடக்க பெருமாள் என்னென்னவோ சொல்லி சமாளிக்க பார்ப்பார். ஆனா கடைசியில பிராட்டி என்ன பண்ணுவாள் தெரியுமா? நம்மாழ்வார் நடுவுல இருந்து மத்தியசம் பண்றார். இந்த பக்கம் பெரிய பிராட்டியார், இந்த பக்கம் பெரிய பெருமாள். இவர் பேசுறதையும் அவர் பேசுறதையும் கூட இருந்து பார்த்து ரெண்டு பேரும் பேச்சு மீறி போகும்போது பிராட்டியின் இடத்துல போய், ஏம்மா ஜெகன்மாதா நீ, அவர் ஜெகன்நாதன், ஜெகன்மாதாவும் ஜெகன்நாதனும் ஜகத்துக்கு பிதாவானவர்களுமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டா, நீங்க ரெண்டு பேருமே சர்வரக்ஷகர்கள் இல்லையா? அதுலேயும் நீ பொறுமையே வடிவானவள் இல்லையா? கருணையே வடிவானவள் இல்லையா? நீயே இப்படி செய்யலாமா? நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் எங்களுக்கு நிழல் கொடுக்கும் மரம் எது இருக்கிறது என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்க, அந்த நம்மாழ்வாருக்காக அதே வார்த்தையை சொல்றா. எப்படி இருக்கு பாருங்கோ. நாம செய்யற குற்றங்களை பெருமாள் பொறுக்க வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமி தாயார் நடுவுல பேசுகிறாள். கவனமா கேட்கணும். புருஷகாரம்னா என்ன? நாம தோஷங்களே செய்தவர்கள், குற்றங்களையே செய்தவர்கள். பெருமாள் நம்முடைய தோஷங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக புருஷகாரம் செய்கிறாள், பகவானை பொறுப்பிக்கிறாள். நம்முடைய குற்றங்களை கண்டு பகவானுக்கு சீற்றம் வரும் பொழுது அந்த சீற்றத்தை தனிய வைப்பவள் யார்? மகாலட்சுமி தாயார். அவள் தான் புருஷகார பூதையா இருக்கிறாள். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் நம்பெருமாளுக்குமே கலகம். அதுல தவறு செய்தவர் யார்? நம்பெருமாள். நம்பெருமாள் தவறு செய்து வந்து நிற்க அந்த மகாலட்சுமி தாயார் அந்த நம்பெருமாளை பொறுக்கணும். யாருக்காக பொறுக்கிறாள்னு பார்க்கணும். இப்ப யார் தெரியுமா புருஷகார பூதை? மகாலட்சுமி தாயார். நம்பெருமாளுக்கு புருஷகாரம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் நம்பெருமாளுக்கு புருஷகார பூதனையாக இருந்து அவர் நடுவுல பேசி சமரசம் செய்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறார்னா, அப்ப பிராட்டி என்ன சொல்றா? நம்பெருமாளே நீர் குற்றம் செய்திருக்கிறீர்னு சொல்றா. அந்த பெருமாள் என்னென்னவோ சொல்லி சமாளிச்சு சத்திய பிரதிகை எல்லாம் பண்ண போறார். ஆனா அந்த பிராட்டி கடைசியில என்ன சொல்லுவா தெரியுமா? நீ என்ன சொல்லு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா கடைசியில எதுக்கு ஒத்துக்கிறோம் தெரியுமா? நம் பெரியன், நம்முடைய பெரியவனான நம்மாழ்வாருக்காக உம்மை பொறுக்கிறோம், ஆகட்டும் வாரும் அப்படின்னு கூப்பிடுறான்னா, ஒரு பக்தன், ஒரு அடியவன், அந்த அடியவனுக்காக பிராட்டி நம்பெருமாளுடைய குற்றங்களை பொறுத்து கொள்ளுகிறார்னா, சர்வேஸ்வரன் நம்பெருமாள் அவர் ஏதோ குற்றம் செய்தா போலையும், இவள் லோகமாதாவாக இருக்கக்கூடியவள் பிராட்டி, அவள் என்னவோ நம்பெருமாள் நம்மாழ்வார் என்ற ஒரு பக்தன் அடியவன், இவங்க ரெண்டு பேருடைய அடியவன் தான். அவர் சொன்ன வார்த்தைக்காக நம்பெருமாளை பொறுக்கிறார்னா, அப்பா பாகவதனுக்கு பெருமாள் எப்படி பாகவத பாரதந்திரியத்தோடு அந்த பாகவதர்களுக்கு பெருமையை கொடுத்து பக்த பராதீனனாக பகவான் இருக்கிறான், பிராட்டியும் அதனை எப்படி காட்டுகிறாள் என்ற பெருமையை இந்த பங்குனி உத்தர நன்னாள்ல தான் நாம அனுபவிக்க முடியும். இது வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை நீங்க பார்க்க முடியாது. ஒரு அடியவனுக்காக பெருமாளிடத்திலே குற்றம், அவரை போய் அவருடைய குற்றத்தை இந்த மாதிரி பொறுக்கணுமான்னா, ஆனா நிகழ்வு நடத்தி காட்டுறாங்க பாருங்க. அப்ப பக்தனாக இருக்கிறான் என்றால் அவருக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறான் பிராட்டியும் பெருமாளும், அதனை காட்டக்கூடியதுதான் இந்த பங்குனி உத்தர நன்னாள். அடுத்தது, இந்த பெருமாளும் பிராட்டியும் ஒரு தடவை இல்லை, தனியா 3 தடவை பிரைவேட்டா இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே தனியா, வேற யாருமே பக்கத்துல இருக்கக்கூடாது. அதற்கு ஏகாந்தம்னு பேர். வருஷம் முழுக்க பார்க்கறதே இல்லை, பேசிக்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும், ஏதோ நாட்டு நடப்பை இந்த 3 தடவை பேசிக் கொள்ளுவார்கள் போன்றது. 3 ஏகாந்தங்கள் இந்த ஒரே நாளில். அது எப்பப்பங்கிறது பின்னாடி சொல்றேன். அப்ப 3 ஏகாந்தங்கள் அப்படின்னு 3 பேர் தனிமையில விடப்படுவார்கள் 3 முறை. பெருமாளும் பிராட்டியுமாக தனியாக தரையை சாத்திடுவாங்க, உள்ள யாரும் போக முடியாது. பராசர பட்டருடைய சரித்திரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெருமாளும் பிராட்டியும் தனியாக இருக்க உள்ள பராசர பட்டர் போக, என்ன நினைத்து உள்ளே வந்தாய், வெளியில போ, நாங்க 2 பேரும் தனியா இருக்குமே தெரியாதான்னு கேட்க, உள்ள வரும்பொழுது பெருமானும் பிராட்டியும்னு நினைச்சு வரல, எங்க அப்பா அம்மான்னு நினைச்சு வந்துட்டேன். நீர் வெளியே போன்னு சொன்ன உடனே தான் நீ யாரோ சர்வேஸ்வரன், அவள் யாரோ ஈஸ்வரின்னு நினைத்தேன்னு சொல்ல, நீ எம்மை
தந்தையும் தாயுமாகவே நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார்னு பார்க்குறோம் இல்லையா? அதுதான் ஏகாந்தம். திரைக்குள்ள ரெண்டு பேர் பெரியவர்கள் அவங்க பேசிக்கொள்வதாக இருக்கக்கூடியது. அப்போ லோக ரக்ஷணார்த்தமாக அந்த சில நேரங்கள் தான் முக்கியமான புருஷகாரம் நடைபெறும். அது நடக்கக்கூடியது இந்த நன்னாள் 3 ஏகாந்தங்கள். அது பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்பு. மேலும் ரொம்ப முக்கியம், இதுதான் பிரதானம். பகவத் ராமானுஜாச்சாரியார் நம்மை போன்றவர்கள் அவருடைய கிரந்தங்கள்ல பார்த்தோம்னா பகவத்கீதை போன்ற கிரந்தங்களிலே பக்தியால மோட்சம்னு தான் காட்டியிருக்கார். ஞானம் கடைந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் அப்படின்னு ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரம். பக்தியினால மோட்சம் என்று வேதாந்தங்களை கொண்டு சொல்லிக் கொண்டு வந்த ராமானுஜர் சம்பிரதாயமாக நம்மை போன்ற அடியவர்களை பார்த்தார். இவர்களுக்கெல்லாம் இது பெரிய ரொம்ப கஷ்டமாயிடுமே, அவர்களாக ஸ்வயத்தனத்தாலே அவர்கள் முயற்சியால் அடைய முடியாது, பகவானுடைய கருணையால் அடைய முடியும் என்று பிரபத்தி சரணாகதி விஷயத்தை அதுவே உபாயம் என்பதை உலகத்திற்கு பிரகாசப்படுத்தி காட்டினவர். அவர் ஒன்றும் புதுசா காட்டல, அதைதான் அனுபவிச்சுட்டு வரோம். அதனை பிரகாசப்படுத்தி அவர் கிரந்தங்கள்ல எழுதினது பக்தி. ஆனால் அவர் நடைமுறையில் காட்டியது எதுன்னா சரணாகதி. உயர்ந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். கத்தியத்ரயம் 3 கத்தியங்கள். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்றால் கத்தியம் அப்படின்னு பேச்சு. அவர்கள் 2 பேரும் சொல்லாடல்னு சொல்றோம் இல்லையா? பார்த்து பெருமாளை பேசுற 2 பேரிடத்துல பேசுகிறார். ராமானுஜர் சொல்ல, பிராட்டி சொல்ல, ராமானுஜர் சொல்ல, நம்பெருமாள் பேச உரையாடல் நடந்திருக்கு. அதுதான் கத்தியம் அப்படின்னு சொல்றோம். பத்தியம் பத்தியம் அப்படின்னா பாடல்கள் போல. இது கத்தியம், உரை, பேச்சாக இருக்கக்கூடியது. ராமானுஜர் 3 உயர்ந்ததான சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்பதை அனுஷ்டித்து உயர்ந்ததான தீர்க்கமான சரணாகதியை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே அனுஷ்டித்து நமக்காக என் சம்பந்தியளவும் மோட்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதே திருவரங்கத்திலே துவயத்தை, துவயமகாமந்திரத்தை எப்பொழுதும் அர்த்தத்தோடு அனுசந்தானம் செய்து கொண்டிருப்பீர் என்று நம்பெருமாளிடத்திலே அனுகிரகத்தை பெற்ற உயர்ந்த நன்னாள். நம்முடைய ஸ்ரீமை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் எந்த தைரியத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வு தான். இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வை கொண்டுதான் நமக்கு மோட்சம் நிச்சயம்னு தைரியத்தில் இருக்கும். மற்றபடி நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்தால் நம்மெல்லாம் எல்லளவும் தகுதியற்றவர்கள் மோட்சத்துக்கு. அன்னைக்கு ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்து நமக்காக பெற்று போனார் இல்லையா? அதனாலதான் இன்றைக்கும் நாம் தைரியமாக இருக்கிறோம். ராமானுஜ சம்பந்தத்தினால மோட்சம் அப்படிங்கிறது எப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டது? இதே பங்குனி உத்திர நன்னாளிலே உறுதிப்படுத்தப்பட்டது என்பது மிகவும் முக்கியமானது. அடுத்தது கத்தியத்திரய கோஷ்டி முடிந்தவுடனே ராமானுஜருடைய 18 முறை திருக்கோஷ்டியூருக்கு போய் ராமானுஜர் நடந்த ரகசிய அர்த்தங்களை திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்துல பெற்றார் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம் இல்லையா? சம்சார பீஜம் தொலைந்து வாரும் அப்படின்னு ஆரம்பிக்கும். முதல்ல சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை எல்லாம் அறுத்து கொண்டு வாரும் அப்படின்னு ஆரம்பிச்சு 18 தடவை அனுப்புறார். 17 தடவை அனுப்பி 18வது முறை தான் அவருக்கு ரகசிய காலக்ஷேபம், ரகசியத்துல தான் பார்க்குறோம் இல்லையா? திருமந்திர உபதேசம் ஆயிடுச்சு. அப்புறமா சரமஸ்லோக கொடுத்தார், சரமஸ்லோகத்தை அருளி செய்தார்னு சொல்லுவாங்க, திருமந்திரம்னு சொல்றோம். இதெல்லாம் இருக்கட்டும். அது மணவாள மாமணிகள் சொல்றது எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எம்பெருமானார்னு அவருக்கு இதனால பேர் வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ராமானுஜர் 18 முறை நடந்து சென்றார் திருக்கோஷ்டியூருக்கு சென்று ரகசிய அர்த்தங்களை பெறுவதற்கு. அப்ப அந்த ராமானுஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அப்ப பெருமாள் எவ்வளவு சுலபன் சௌலபியத்தோட இருக்கார் பாருங்கோ. ராமானுஜர் 18 தடவை நடந்தார்னு சொல்லி காட்டுவதற்காக 18 சலவை திருமஞ்சனம், 18 தடவை பெருமாள் தன்னுடைய ஈரவாடை ஒரு தடவையும் கைலி கட்டிக்குவார். நீங்க பார்த்தாவே தெரியும், கைலி தான் கட்டிக்குவார் அந்த பெருமாள். அந்த கைலியை மாத்துவாங்க. 18 தடவை முழு திருமஞ்சனம் பெருமாளுக்கும் பிராட்டியுமாக ஏக சிம்மாசனத்திலே திருமஞ்சனம். அதுவும் 18 முறை. எதுக்கு? ராமானுஜர் 18 முறை திருக்கோஷ்டியூருக்கு நடந்ததை காட்டுவதற்காகவும் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு போயிருப்பார் அப்படின்னு அவருக்காக இவர்கள் குளிர்ச்சியை ஏற்படுத்தி சாந்தியை ஏற்படுத்தி கொண்டு பெருமானும் பிராட்டியுமாக 18 தடவை அவர்களுடைய ஈரவாடை தீர்த்தம் என்பது மிகவும் உயர்ந்தது, அழகான திருமஞ்சனம். அதை கண்டருளுகிறார்கள். என்ன இந்த சேர்த்தி நன்னாள்ல நாம தெரிஞ்சுக்கிறோம்? ஸ்ரீமன்னு அப்படின்னா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தல்.
அடுத்து கைங்கரியம் பண்ண வேணும்னா ஸ்ரீமதே என்று பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்று நித்திய யோகம். இவர்கள் இருவருமான சேர்த்தி மிதுனபரம் பிராப்தியம் என்றது மிக முக்கியமான வாக்கியம். அந்த பொருளை காட்டக்கூடிய நன்னாள் தான் இந்த உயர்ந்த நன்னாள். கடைசியில ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இப்பேற்பட்ட பெருமாள் ஒரு நாள் வருஷத்துக்கு இப்படி ஆனந்தமா பிராட்டியோட 3 ஏகாந்தங்களை கண்டருளி, ஏக சிம்மாசனத்துல திருமஞ்சனத்தை கண்டருளி, கத்தியத்திரத்தை எல்லாம் கேட்டு பொது ஜனங்களுக்கு எல்லாம் சேவை கொடுத்துட்டு மறுநாள் கிளம்பி போனோம். அந்த கிளம்பி போகும்போது பிராட்டி முதல்ல கிளம்பி போயிடுவாள். அந்த பெருமாள் நம்பெருமாள் அங்க இருந்து வந்து பிராட்டியின் இடத்திலே பிரியா விடை. பேர்பட்ட சர்வேஸ்வரன் இத்தோட அடுத்து இன்னும் 364 நாட்கள் கழித்து தான் அந்த பிராட்டியை திரும்ப வந்து இந்த உற்சவம் நடக்க போகிறது. நாமெல்லாம் குழந்தைகளை வழி அனுப்புவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளை அமெரிக்காவில் நம்மகிட்டயே வாழ்ந்த பிள்ளை, ஒரு தாய் தந்தை, அந்த பிள்ளை இப்போ அமெரிக்காவில் போய் படிக்க போகுது அப்படின்னு ஏதோ போயிட்டு அங்கேயே போகிறான். நம்ம கூட இருந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறான், நம்ம கூட இப்போ இருக்க போகிறது இல்லைன்னு உடனே ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒரே கண்ணும் கண்ணீருமாக இவர்கள் இருக்க அந்த பிள்ளை என்ன பண்ணுவான் தெரியுமா? சமயோசிதமாக இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுவான்? ரொம்ப நேரம் நிற்க மாட்டான். சரிம்மா வரேன் அப்படின்னு டக்குன்னு திரும்பி போயிடுவான். ஏன்? துக்கம் நெஞ்சை அடைக்கிறது. ரொம்ப நேரம் நின்று பேச பேச துக்கம் அதிகரித்து விடும்னு சொல்லி தடக்குன்னு போதும் அப்படின்னு டக்குன்னு நின்று திரும்பி ஓடி போயிடுறான் பாருங்க. அது போல நடக்கக்கூடியது நம்பெருமாள் பிராட்டியை திருப்பி இந்த சேர்த்தி என்பது 364 நாள் கழிஞ்சுதானே நடக்க போகுது. நம்ம காணப்போவதில்லையே இந்த தாயாரை. சரி இருக்கட்டும் அப்படின்னு டக்குன்னு திரும்பி ஒரு பிரியா விடையாக பெருமான் அங்கிருந்து எழுந்துள்ளக்கூடிய நன்னாள். இதெல்லாம் இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் தான் பங்குனி உரத்தினுடைய சிறப்புகள். பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். ஏதோ அடியனுக்கு தோன்றிய வரையிலே இதனை உங்களுக்கு பட்டியலிட்டு இருக்கிறேன். உற்சவத்துக்கு போலாம். ஆதி பிரம்மோற்சவம் முதல் நாள் உற்சவம் ஆகும். துவஜாரோகணம் அதெல்லாம் நடக்கும். ஒன்றொன்றாக பெருமாள் எல்லாம் நடப்பார். ஒரு நாள் ஜீயபுரத்துக்கு போயிட்டு வருவார். அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் திருநாள் இதுதான் உறையூர் சேர்த்தி. இங்க இருந்து பெருமாள் உறையூருக்கு போவார். உறையூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார் அந்த தாயாரோட சேர்ந்து அழகான ஒரு சேர்த்தி. இந்த பெரிய பிராட்டியார் பார்த்தா மாதா போல இருப்பா. ஆனா அங்க போய் கமலவல்லி நாச்சியாரை பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிக்கிற சின்ன பொண்ணு போலயே இருப்பார். அதுபோல அந்த தாயார் உறையூர்ல சேர்த்தி நடைபெற்று பெருமாள் அன்று இரவு 6ஆம் நாள் இரவு அப்பதான் கிளம்புவார். சேர்த்தி எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து சேர்றதுக்குள்ள காலங்காத்தால ஆயிடும். அதனால வெளியாண்டாள் சந்நிதியில வந்து திருவரங்கத்துல மாலை மாற்றுதல் நடைபெறும். அப்படியே பெருமாள் வேகமா காலங்காத்தால 4 மணிக்கு நேரா கிளம்பி உள்ள போயிடுவார். தன்னுடைய கண்ணாடி அறைக்கு போயிடுவார். இந்த ஆதி பிரம்மோற்சவம் முழுக்கவே கண்ணாடி அறையிலிருந்து தான் புறப்பட்டு பெருமாள் உற்சவங்களுக்கு போயிட்டு திருப்பி கண்ணாடி அறைக்குள்ள வந்துடுவார். இது 6ஆம் திருநாள். அப்போ உறையூர் சேர்த்திக்கு போவார். 7ஆம் திருநாள் விடிகாலையில வந்துருவார். தன்னுடைய கண்ணாடி அறையில இருப்பார். ஆனா அன்றைக்கு சாயந்தரம், அதாவது 7ஆம் திருநாள் சாயந்தரம் பெருமாள் புறப்பாடு கண்டருளி செங்கமலவல்ல நாச்சியார் சந்நிதி அந்த தானிய அங்க கிடங்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொட்டாரத்துக்கிட்ட தான் நெல் அளவை கண்டருளி விட்டு பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு தாயார் சன்னதிக்குள்ள வருவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் திருநாள் அன்று மாலை, இது கிட்டத்தட்ட ராத்திரி ஆயிடும். பெருமாள் வந்து எல்லாம் ஆகி போய் உள்ள போய் அந்த திருமஞ்சனத்துக்கு எங்க போவார்? தாயார் சந்நிதியில முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம், நவராத்திரி கொலு மண்டபம்னு சொல்றோமே, அந்த மண்டபத்துல வந்துதான் உபயநாச்சிமார்களோட நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். அது ராத்திரி 11-12 வரைக்கும் அந்த உற்சவங்கள் நடக்கும். திருமஞ்சனம் கண்டருளுவார். ஆனா உள்ள இருக்கிற பெரிய பிராட்டியார் இவர் வெளியில வந்து திருமஞ்சனம் கண்டருளை விட்டு போயிடுவார். போயிட்டு சேர்ந்துருவார். ஆயிடுச்சு. இப்படி போய் அடுத்த நாள் வெளியில இருக்கக்கூடிய வாகன புறப்பாடுகள் எல்லாம் நடக்கிறோம். அதுக்கடுத்து 8ஆம் திருநாள், 7ஆம் திருநாள் தான் திருமஞ்சனம் கண்டருளினார். 8ஆம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் காலங்காத்தால கிளம்பி எல்லைக்கரை மண்டபத்துக்கு போயிடுவார். எல்லைக்கரை மண்டபத்துனா வெளியில இன்னைக்கு டிவிஎஸ் டோல்கேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம், அந்த இடத்துல எல்லைக்கரை மண்டபம்னு இருக்கு. அங்க போய் பெருமாள் பகல்ல இருப்பார். சாயங்காலம் குதிரை வாகனத்துல எழுந்தருளி அங்க இருந்து நேரா சித்திர வீதியில உள்ள நுழைவார். சித்திர வீதியில கோரத மூலை அப்படிங்கிற அந்த கோரத மூலையிலே வையாளி கண்டருளுதல், கோண வையாளின்னு சொல்லுவோம். குதிரையை நம்பிரான் மேல பெருமாள் அமர்ந்து கொண்டு அந்த இடத்துல ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். கோண வையாளி, அந்த குதிரை மேல அங்கே இங்கேயும் அசைஞ்சு தாறுமாறா ஒரு சேவை கிடைக்கும். அந்த கோண வையாளி கண்டருளி விட்டு பெருமாள் அன்றைய தினம் இரவு போய் தன்னுடைய கண்ணாடி அறையில சேர்ந்து விடுவார். மறுநாள் இதுதான் நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
மறுநாள் காலையில் நடக்கிறது என்ன? ஒரு வரிசையா என்ன பட்டியல்னு சொல்லிடுறேன். பெருமாள் காலையில புறப்படுவார். 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டுருவார். காலையில கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கு, அந்த பல்லக்குல புறப்படுவார். அந்த பல்லக்கு எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அந்த பல்லக்குல எழுந்தருளி முதல்ல சித்திர வீதி முழுக்க பிரதானம் பண்ணிடுவார். வெளியில இருக்கிறது சித்திர வீதி. அதுக்கப்புறம் உள் திருவீதி, ரங்கா ரங்கா கோபுரம் இருக்கு இல்லையா, அது உள் திருவீதி. மணவள மாமணிகள் சந்நிதி இதெல்லாம் இருக்கிறது வெள்ள கோபுரம் இருக்கு, இதெல்லாம் உள் திருவீதி. அப்போ மொத்தம் எடுத்துக்கோங்க, ஒரு வீதினா 4 தெரு, அடுத்த வீதினா 4 தெரு, மொத்தம் 8 வீதி உலா. பெருமாள் பல்லக்குல இந்த 8 வீதி புறப்பாடு கண்டருளி நேரா உள்ள வருவார். உள்ள நுழைஞ்சவர் ரங்கா ரங்கா கோபுரம் வழியா உள்ள வருவார். வந்த உடனே நேரா சக்கரத்தாழ்வார் சந்நிதி வாசல்ல இருந்து ஒரு வழி இருக்கு இல்லையா, அதுதான் ஆழ்வான் திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்வான் திருச்சுற்று வழியாக இடது பக்கத்துல நந்தவனம்லாம் இருக்கும், வசந்த மண்டபம்லாம் இருக்கும். சக்கரத்தாழ்வார் சந்நிதியை தாண்டி அந்த இடத்துல இருந்து வேகமா பெருமாள் அங்க இருந்து வருவார். நல்ல பேரி வாத்தியங்களெல்லாம் முழங்க வருவார். வந்தவர் நேரா தாயார் சந்நிதிக்குள்ள போகலாம்னு அந்த பல்லக்குல கொஞ்ச நேரம் நின்று கிளம்பி வருவார். அப்ப டமால் டமால்னு சந்நிதியை சாத்துவார்கள். 3 முறை சாத்தப்படும். அதுதான் மட்டையடி அப்படின்னு சொல்றோம், அதான் கதவை மூடுறது. அதுக்கப்புறம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு நாக்குவாதம், 2 பேருக்கும் பேச்சு நடக்கும். நடுவுல நம்மாழ்வார் சாட்சியா இருப்பார், அவர் தான் சமாதானம் பண்ணி வைப்பார். அவங்க நடக்கக்கூடிய பிரணய கலகம், அதுதான் பாக்குவாதம். அதுக்கப்புறம் உள்ள கூப்பிடுவார் தாயார். உள்ள போன உடனே முதல் ஏகாந்தம், அப்படியே பல்லக்குள்ளேயே எதிரெதிரில் அமர்ந்து கொள்ளுவார்கள். தனியா விட்டுருவாங்க. பிராட்டியும் பெருமாளும் 324 நாள் கழிச்சு இன்னைக்குதான் ஒருத்தர் அருகில் அமர்ந்து பேசுமா போல முதல் ஏகாந்தம். அதற்கு பிறகு வேண்டிய பிரசாதங்கள் எல்லாம் முடிந்த உடனே முதல்ல பெருமாள் பங்குனி உத்திர மண்டபத்துக்கு வந்துருவார். பிறகு பிராட்டி தனியாக பங்குனி உத்திர மண்டபத்துக்கு வருவார். சேர்த்தி சேவை சாயங்காலம் 3 மணிக்கு சேவை ஆரம்பிச்சா இரவு 10:30 வரைக்கும் பொதுஜன சேவை. லட்சம் மக்கள், ஆயிரமான மக்கள் வரிசையில் நின்று முட்டி மோதி இருவருமான சேர்த்தியை சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். இது முடிஞ்சு 10:30 மணி ஆகும்போது வெளியில செல்வர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தீர்த்த பேரர் பெருமாள், சின்ன பெருமாள். அந்த சின்ன பெருமாள் வந்து தீர்த்தவாரி கண்டருளுவார். கொள்ளிடத்துல போய் தீர்த்தவாரி கண்டருளி வந்துவிட்டு அவர் உள்ள வந்த உடனே இவங்களோட சேர்ந்து இருப்பார். 2 பேரும் அந்த சேர்த்தியில இந்த இடத்துல இருக்கும் பொழுது சுவாமி ராமானுஜருடைய கத்தியத்திரைய கோஷ்டி பாராயணம். முன்னாடி கோஷ்டி எல்லாம் அத்தியாபக சுவாமிகள் அமர்ந்து கொண்டு கத்தியத்திரயத்தை அழகாக சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று மிக உயர்ந்த குரலிலே அழகாக அந்த எம்பெருமானிடத்திலே ராமானுஜர் அன்றைக்கு அனுபவித்ததை நினைவு கூறுமா போல கத்தியத்திரய பாராயணம் நடைபெறும். அந்த பாராயணம் முடிஞ்ச உடனே இவர்கள் கிளம்பி வந்து விடுவார்கள் கோஷ்டி எல்லாம். அது ராமானுஜர் சந்நிதிக்கு வந்தா அங்கதான் தீர்த்தம் கிடைக்கும். முதலியாண்டான்னா அங்கதான் சாத்து முறையெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 2ஆம் ஏகாந்தம் திரைய போட்டுருவாங்க. பெருமாளும் பிராட்டியுமாக திரும்பவும் 2 பேரும் ராமானுஜர் வந்தார், சரணாகதி பண்ணார், எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம், ஆனா இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே, என்ன இருக்கட்டும், அது ராமானுஜர் பார்த்துக்க போறார், அவர்களை திருத்தி பணி கொண்டு வர்றது, அவர் கை காட்டினா கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்குவாங்க போல் இருக்கு. 2வது ஏகாந்தம், 2 பேரும் தனிமையிலே இருப்பார்கள். அதற்கு பிறகு திரை நீக்கப்பட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரே சிம்மாசனத்திலே, ஏக சிம்மாசனத்துல திருமஞ்சனம், 18 சலவை திருமஞ்சனம் நடைபெறும். அது முடிஞ்சு 18 சலவை திருமஞ்சனம், ஒரு திருமஞ்சனத்துக்கும் பிரசாதம். அந்தந்த சுவாமிகள், அந்த அத்தியாபக சுவாமிகள், அந்த பரிசாரகர் சுவாமிகள் எல்லாம் எத்தனையோ பேர் வருவாங்க. ஒரு கூட்டமா வந்து ஒரு சலவை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பிரசாதம் கூடையா வரும். அவர்கள் வந்து சமர்ப்பித்து விட்டு கொண்டு செல்வார்கள். அதெல்லாம் நடைபெறும். 18 சலவை திருமஞ்சனம். கடைசியாக 3ஆம் ஏகாந்தம். கடைசியில கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேரும் பங்குனி உத்திர மண்டபத்துல தனிமையாக இருவருமாக சிறிது நேரம் நிறுத்தப்படுவார்கள், பேசிக்கொள்ளுவார்கள். அதற்கப்புறம் முதல்ல பிராட்டி புறப்பட்டு தன்னுடைய ஆஸ்தான மண்டபம், தன்னுடைய கர்ப்ப கிரகத்துக்கு பிராட்டி முதல்ல போயிடுவார். பிறகு நம்பெருமாள் கிளம்பி பிரதட்சணமாக வந்து பிராட்டிய தூரத்துல இருந்து, அந்த வெளி மண்டபம்னு சொல்லுவோம், அந்த வெளி மண்டபத்துல இருந்து பிராட்டியை பார்த்து டக்குன்னு திரும்பிடுவார். பிரியா விடை கடகடான்னு திரும்பி வேகமா ஓடி போவாங்க. அங்கிருந்து வேகமாக சித்திரை வீதிக்கு வந்து சித்திரை வீதியிலே கோரத மூலைக்கு வர, அந்த கோரத மூலையில வந்த உடனே திருவெழுகூட்டிருக்கை ரத பந்தனம் இல்லையா, தேருக்காக இருக்கக்கூடிய பாசுரங்கள், திருவெழுகூட்டிருக்கை சேவையெல்லாம் ஆன பிற்பாடு அதுக்கப்புறம் பெருமாள் தேரிலே எழுந்தருளுதல் அப்படின்னு அங்க வந்து தேர்ல எடுப்பார், வடம் பிடித்தல், இதெல்லாம் நடைபெறும். இதுல ரொம்ப முக்கியமான கருத்து ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே
தேர் நடந்து தேருக்கு பிறகுதான் சேர்த்தின்னு அந்த காலத்துல இருந்தது. நீங்க பல இடங்கள்ல இன்னைக்கு அடியேனும் போய் சேவிக்கும் போது திருப்பேர் நகர் பக்கத்திலே அப்பக்குடத்தான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க தேருக்கு அப்புறம் தான் சேர்த்தி, அப்படிதான் இருந்திருக்கு. முதல்ல தேர்ல இருந்து இறங்கி சேர்த்தின்னு தான் இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்துல இந்த காரியங்கள் இவ்வளவு உற்சவங்கள் இருக்கிறபடியாலே இன்னைக்கும் பாருங்க 9ஆம் திருநாள்னு தான் இருக்கும். பங்குனி உத்திர நன்னாளினுடைய தொடர்ச்சி தான் கோரதம்னு போடுவாங்க. இந்த 9ஆம் திருநாளினுடைய தொடர்ச்சி தான் கோரதம் தேர் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறமா 10ஆம் நாள் சப்தாவரணம், அதுக்கப்புறம் ஆளும் பல்லக்கு என்று உற்சவம் நடைபெறும். இதுதான் ஒரு சுருக்கமா என்ன நடைபெறுகிறதுன்னு வரிசையாக சொன்னோம் என்றால் இதுதான் பங்குனி உத்திரத்துல நடக்கிறது. என்ன நடக்குது? பங்குனி உத்திரத்தன்னைக்கு காத்தால பெருமாள் 8 வீதிகள்ல பல்லக்குல வரம் வருவார். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த பல்லக்குல பாத்தீங்கன்னா தாயாருடைய படம் வரையப்பட்டதாக பன்னாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேல போடக்கூடியதான நம்ம பந்தல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வஸ்திரங்களால செய்யப்பட்டது. அந்த தாயாருடைய படம் வரையப்பட்டிருக்கும். தாயார் சித்திரத்தோட இருக்கக்கூடிய அதுதான் போட்டிருப்பாங்க மேல அந்த பல்லக்கு மேல. அப்படி மூடப்பட்ட பல்லக்குல பெருமாள் வெளியில யாருக்கும் தெரியாம வராராம். எதுக்குன்னு கேட்டா பின்னாடி சொல்ல போறேன். மோதிரத்தை தேடுறாராம். 8 வீதியில போய் எங்கேயோ மோதிரம் விழுந்துருச்சே, எங்க இருக்கு மோதிரம் இல்லைன்னா உள்ள போனோடனே கணக்கு கேட்பாளே தாயார் அப்படின்னு மோதிரத்தை தேடுகிறாராம். அதுக்காக பெருமாள் 8 திருவீதிகள் அப்படின்னா வடக்கு உத்தர வீதி, தெற்கு உத்தர வீதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல மேல சித்திர வீதி என்னென்னவோ சொல்றோம். இந்த 8 வீதிகள் உத்தர வீதி சித்திர வீதியில இருக்கக்கூடிய 4 ஒரு திசையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மதில், அந்த மதில் கணக்குல 8 திருவீதிகள்ல பெருமாள் வலம் வருவாள். இதுதான் பல்லக்குல வருவார். வரும்பொழுது என்ன பண்ணுவார்கள்? முன்னே அரையர் சுவாமி, பெரிய வாத்தியம்லாம் இருக்காது. ஏன்னா பெருமாள் தேடின்றதுல போறாரு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த யாருக்கு தெரியாம போய் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப போய் சத்தம் போடுவோமா? சத்தம் போடக்கூடாது. அதனால வாத்தியம் அது இது டமால் டிமில் ஒன்றும் இருக்காது, ரொம்ப அமைதியா இருக்கும். என்ன நடக்கும்னா அரையர் சுவாமி மொத்தம் இருப்பார். அரையர் சுவாமி மொத்தம் முன்னாடி இருந்து தாளம் இசைக்க அவர் டங் நங் நங்குன்னு சத்திண்டு அவர் மொத்தம் சேவித்து கொண்டு வருவார். அவருடைய அந்த வார்த்தைகள் மொத்தம் வரும். அவர் பேசிக்கொண்டே வர அவர் பின்னாடி நடப்பார். சத்தம் இல்லாம மெதுவாதான் 8 திருவீதிகளும் பெருமாள் வருவார். நீங்களே பாருங்க எப்படி குனிஞ்சி சேவிக்கிறாங்க பாருங்க. வெயில் வரக்கூடாது, பெருமாளுக்கு வெயில் வரணும். அவர் பெருமாள் எப்படின்னா ரொம்ப போகமா இருக்கக்கூடியவர். இந்த பெருமாள் அவர் கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கணும். அவருக்கு வெயில் ஆகாதான், மறைச்சு கூட்டு கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் மட்டையடி வைபவம். இப்ப பெருமாள் என்ன பண்ணுவார்? 8 வீதி திருவீதி சுற்று முடிந்த உடனே உள்ளே நுழைவார். நுழைஞ்சவர் நேரடியாக சக்கரத்தாழ்வாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆழ்வான் திருச்சுற்று வழியாக தாயார் சந்நிதிக்கு வேகமா வருவார். ஒரே கொண்டாட்டம். 364 நாள் பார்க்கல. இன்னைக்குதான் அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் பக்கத்துல போய் இருந்து பேச போறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? வெளிநாட்டுல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புருஷன் வெளிநாட்டுல வேலை செய்யறாருன்னா மனைவியை பார்க்க வர்றாருன்னா எப்படி ஆனந்தமா வருவார். பெருமாள் அப்படிதான் ஓடுவார். ஒரே பரபரப்பு. அந்த சக்கரத்தாழ்வார் சந்நிதியை தாண்டின உடனே திடீர்னு ஒரு பரபரப்போட ரொம்ப பொலிவோட பெருமாள் கடன்னு பெரிய பேரி வாத்தியம் டம 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 டமான்னு அந்த சத்தத்தோட காதுல கேட்கும். அங்க தூரத்துல தாயார் சந்நிதியில நம்ம இருந்தோம்னா வரார் பெருமாள் வரார்னு வேகமா தாயார் சந்நிதிக்குள்ள அப்படி கிட்ட வருவார். தாயார் சந்நிதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பூவெல்லாம் வித்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா, அந்த மண்டபத்துல பல்லக்கு நிற்கும். நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க இருந்து போவார். உள்ள போகலாம்னு அப்படி வேகமா உள்ள போவார். அப்ப டமால் அப்படின்னு அந்த கதவை, தாயார் சந்நிதியினுடைய கதவை பண்டாரிகள் ஞாபகம் வச்சுக்கணும். தாயார் சந்நிதிக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களுக்கு பண்டாரிகள்னு பேர். அவங்கதான் உள்ள எப்பவும் மகாலட்சுமி தாயார் பெரிய பிராட்டியாருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகர் சுவாமிகள், அந்த கைங்கரியபரர்கள்லாம் அவங்கெல்லாம் அவர் தான் முதல்ல செய்வார். பண்டாரி சுவாமின்னு சொல்லுவோம். அந்த பண்டாரிகள் தான் முன்னாடி டமால்னு கதவை மூடிடுவாங்க. இது போல ஒரு முறை இல்லை. யோசிப்பார் பெருமாள், எதுக்கு திடீர்னு கதவை மூடுறா தாயார் அப்படின்னு கொஞ்ச நேரம் பின்னாடி போவார். ஏதோ கோபமா இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போலாம். நம்ம கூட என்ன பண்ணுவோம், முதல் தடவை கதவை தொட்டினா திறக்கல, 2வது தடவை திரையம்மா அப்படின்னு திரும்பி வந்தா திறக்குமான்னு பாக்குறோம்ல. அது போல பெருமாள் யோசிப்பார், ஓஹோ இவ நம்ம உறையூருக்கு போயிட்டு வந்தோமே 6ஆம் திருநாள் அன்று, அது இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல் இருக்கே, அதனால பிராட்டி கதவை முடிக்கிறாளோ, அதனாலதான் திறக்க மாட்டேங்கிறாளோ அப்படின்னு பெருமாள் பின்னாடி கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பார். திரும்ப என்ன பண்ணுவார், சரி இப்ப கொஞ்ச நேரம் அவ சமாதானமாயிருப்பா அப்படின்னு மெல்லவா கதவை திறக்கிறத பார்ப்பார்.
ஓ கதவு திறந்திருக்கு, அப்ப நம்மள உள்ள விட போறா போல் இருக்கு அப்படின்னு பெருமாள் 2வது தடவை வேகமா உள்ள போக பார்ப்பார். கதவை டமால்னு மூடுவார்கள். இது 2ஆம் வாட்டியோ இல்ல 3வது தடவையோ கையில பூ, தயிர், வெண்ணெய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதையே எடுத்து அடிப்பாங்க. போ, உள்ள வராது போ அப்படின்னு சொல்றோம்ல, அது கையில இருக்கக்கூடிய பூ, தயிர், வெண்ணெய் இதையெல்லாம் எடுத்து அந்த கைங்கரியபரர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மேலெல்லாம் விழும். சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அது மேல படணும்னு அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. கீழே விழறதெல்லாம் எடுத்து வீசி அடிப்பார்கள். திரும்பி பெருமாள் பின்னாடி போவார். 3வது தடவை திருப்பி எதிரில் வருவார். கதவு திறந்து இருக்கு, போயிடலாம்னு திரும்ப வருவார். பாருங்கோ, டமால்னு திரும்ப கதவு மூடப்பட பாப்பார் பெருமாள், இதுன்னு வம்பா போச்சே, விடமாட்டா போல் இருக்கே அப்படின்னு பெருமாள் மெல்லமா பின்னால வந்து அப்படியே அந்த பல்லக்கில் நின்றுடுவார். இந்த கவனமா கேட்கணும். முதல் தடவை போயிட்டு வந்தார்ல, அப்ப எதுவும் வீச மாட்டார்கள். 2வது 3வது தடவை போகும்போது வீச போகிறார்கள். மேல ஏதோ அடிக்க போறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, நம்பெருமாளை சுத்தி வஸ்திரங்களை போட்டு மூடிடுவாங்க. உண்மையில அவர் மேல போய் விழலாமா? வேறுபட்ட திருமேனி இல்லையா, சர்வலோக சரண்யன் இல்லையா, அந்த பகவான் மேல விழலாமா? அதனால அவரை சுத்தி துணியெல்லாம் போட்டு மறைச்சு விடுவார்கள். அப்ப அதனால பெருமாள் மேல விழாது. இருந்தாலும் அப்படி வீசினா போல இருப்பார்கள். பெருமாள் பாப்பார், இது என்னது, இது ரொம்ப கோபத்துல இருக்கா போல் இருக்கே, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு பெருமாள் அப்படியே அமைதியா இருப்பார். அது நம்ம அமைதியா இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்ல, சரி இந்த நேரத்துல மணியக்காரர் சுவாமி இருப்பார். அவர் பாப்பார், இது என்னது உற்சவம் நடக்க வேண்டாமா? மணியக்காரர்னா முதலியாண்டான் தான் அந்த காலத்துல மணியக்காரர். இன்னைக்கு மணியக்கார சுவாமின்னு இருக்காரு ஸ்ரீரங்கத்துல. அந்த மணியக்கார சுவாமி இங்க இருந்து சமயம் சொல்லி அனுப்புவார். போங்கோ, இப்ப 2 பேருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை ஆயிடுச்சு, நம்மாழ்வார் அவர் வந்தாதான் இந்த காரியம் நடக்கும். அவர் தான் பெரியவர், நம்ம எல்லாருக்கும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், தலைவர் அவர் தான். அந்த நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு இவர் அரையர் சொல்லி அனுப்ப, அங்க இருந்து நம்மாழ்வார் எழுந்துள்ளுவார். அவருடைய சன்னதி எங்க இருக்கு? கருட மண்டபத்துல இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட அந்த பரமபத வாசல் அந்த இடத்துல அருகில நம்மாழ்வார் இருப்பார். அரையர் சொல்லி அனுப்பிச்ச உடனே நம்மாழ்வார் வருவார். நம்மாழ்வார் வந்த உடனே சமாதானம் செய்யணும். இப்ப நடுவுல நம்மாழ்வார் வந்து நின்றுக்குவார். என்ன நடக்கிறது அப்படிங்கறதான் வாக்குவாதம். 2 பேருடைய வார்த்தைகளை 2 பேரும் பேசுவாங்க. பெருமாள் என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத சொல்றது அரையர் சுவாமி சொல்லுவார். கவனமா கேளுங்கோ, பெருமாள் பேசுறத அரையர் சுவாமி மூலமா தான் விண்ணப்பிப்பார்கள். அதே போல தாயார் பதில் சொல்றா, கேள்வி கேட்கிறா இல்லையா, அப்ப தாயார் பேசுறதை யார் செய்வார்கள்னா பண்டாரி சுவாமிகள் செய்வார்கள். அந்த பக்கம் பண்டாரி சுவாமி, அது கோயிலுக்கு உள்ள இருக்கும் தாயார் சன்னதியில. ரொம்ப பேர் முதல்லயே போய் உள்ள உட்காந்துக்குவாங்க. பல பேர் தாயார் சன்னதியில உள்ள போய் அங்கிருந்து பார்ப்பார்கள் என்ன நடக்குதுன்னு. பல பேர் வெளியில இருந்து பார்ப்பார்கள். உள்ள இருக்கிறவங்க அப்படியே சேர்த்தி சேவைக்கு உட்கார்ந்துருவாங்க. இதெல்லாம் நடப்பது உண்டு. அப்ப என்ன நடக்கிறது, இப்ப இங்க இருந்து இவர் என்ன சொல்றாரோ அதை கொண்டு போய் அங்க சொல்றது, அங்க இருந்து சொல்றதை இங்க சொல்றது. அப்ப அரையர் உள்ள போய் சொல்லுவார், அங்க சொன்னதை அங்க இருக்க பண்டாரி சுவாமி சொல்லுவார், அது திருப்பி அரையர் சுவாமி இங்க வந்து சொல்லுவார். அரையர் சுவாமி சொன்னதை பண்டாரி சுவாமி கிட்ட சொல்ல, பண்டாரி சுவாமி போய் தாயார் இடத்துல சொல்லுவார். இப்படியே சுத்தி சுத்தி 2 பேருமாக 5 தடவை பெருமாளும் பிராட்டியுமாக 2 பேரும், இவர் சொல்ல பிராட்டி சொன்னாள், இவர் சொல்ல பிராட்டி சொன்னாள்னு 5, இவர் 5 தடவை சொல்லுவார், அந்த அம்மா 5 தடவை சொல்லுவாங்க. மொத்தம் 10 தடவை பேசுவார்கள். என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரணய கலகத்துல நடக்கக்கூடிய வாக்குவாதம். அது ரொம்ப அழகா இருக்கும். அடியேன் முடிந்த வரையில சுருக்கமாக உங்களுக்கு அதனை கொண்டு வர பார்க்கிறேன். பார்ப்போம். முதல்ல பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நம்பெருமாள் பேசுறார். என்ன சொல்றார், இது என்னம்மா இது, நான் எப்போ வந்தாலும் சேட்டி ஜனங்கள் எல்லாம் முன்னாடி இருந்து என்னை வரவேற்று எனக்கு மலர் தூவி என்னை அழைச்சி சிம்மாசனத்துல உட்கார வச்சு என்னுடைய ஸ்ரீபாதத்தை எல்லாம் நன்றாக விளக்கி எனக்கு நல்ல சாமரங்களை எல்லாம் வீசி புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து சுருளமுதெல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள் எக்கச்சக்கமா இருக்குமே. நீ எப்பவுமே நான் உள்ள வந்தா நல்ல உபச்சாரங்கள் நடக்குமே, இன்னைக்கு ஏன் இப்படி நடக்கவில்லை? என்ன சிம்மாசனத்துல அமர வைத்து எனக்கு அழகான சந்தனங்களை எல்லாம் பூசி எனக்கு வேண்டிய பழங்களை கொடுத்து என்னுடைய பாதங்களை விளக்கி எனக்கு சாமரம் வீசி இப்படியெல்லாம் நடக்குமே, இது என்னது இது? அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. இன்னைக்கு என்னவோ திடீர்னு கதவை மூடி என் மேல என்னென்னவோ எடுத்து எரித்து வீசுகிறார்களே, ஏன் இப்படி என்னை அவமானப்படுத்துற? இந்த வார்த்தையே வரும். இப்படி அவமானம் செய்வது ஏன்? இன்றைக்கு எதனால தேவரீர் இப்படி அவமானம் செய்வது? என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறாய்? கதவை மூடி எதையோ எடுத்து உன்னுடைய சேட்டி ஜனங்களை கொண்டு என் மேல வீசுகிறாயே, இப்படி ஏன் அவமானப்படுத்துகிறாய் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார்.
அவ கேட்ட உடனே உள்ள இருந்து தாயார் கேட்கிறா, ஓஹோ நீர் எப்போதும் வரும்போதே வந்திருக்கிறீர், அந்த மாதிரி கேள்வி கேட்கிறா. நீ எப்பவும் வர்ற மாதிரி வந்திருந்தா அந்த உபசாரம் உனக்கு நடந்திருக்கும். நீ எப்பொழுதும் வந்த மாதிரி வரலையே, என்ன தெரியுமா, எனக்கு சந்தேகம், உன்னுடைய கண்கள் ஏன் சிவந்திருக்கின்றன, உன்னுடைய கண்ணெல்லாம் ஏன் சிவப்பா இருக்கு, கஸ்தூரி திலகம், எப்பவும் திருமணம்லாம் வச்சா கலைஞ்சு போதில்ல, உன்னுடைய கஸ்தூரி திலகம் ஏன் கலைந்து இருக்கிறது, உன்னுடைய அழகான அதரம் இருக்கே சிவந்த அதரம் அது ஏன் வெளுத்து போயிருக்கு, உன்னுடைய திருமேனியில எங்க பார்த்தாலும் குங்குமப்பொடி இருக்கிறதே ஏன், உன்னுடைய பட்டாடை உன்னுடைய வஸ்திரம் ஏன் மஞ்சளாக இருக்கிறது, மஞ்சள்னு சொன்னா ஒரு பெண்ணோட கலந்திருக்கிறாள்கிட்ட சந்தேகம் வருகிறது இல்லையா, ஏன் உனக்கு மஞ்சளாக இருக்கிறது உன்னுடைய பட்டாடை, அவ கேட்கிற கேள்வி இதெல்லாம். ஏன் பெருமாளே உன்னுடைய கண்கள் ஏன் சிவந்திருக்கு, உன்னுடைய கஸ்தூரி திலகம்லாம் ஏன் கலைஞ்சி இருக்கு, உன்னுடைய உதடுகள் ஏன் வெளுத்து போய் இருக்கு, உன்னுடைய திருமேனியில குங்கும பொடி, அதாவது புஷ்பங்களினுடைய மகரந்த பொடின்னு பின்னாடி சொல்லுவார் பெருமாள், ஆனா ஏதோ தூவி இருக்கே உன்னுடைய உடம்புல, எங்க பாரு குங்கும பொடி இருக்கிறதே, இன்னொன்னு சேர்த்துக்கோங்க அடியன் எழுதல, உன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எப்படி மஞ்சளா இருக்கு அப்படின்னு கேட்டு, நேத்திக்கு நீ எங்க போனியோ அங்கேயே போ, பெருமாளை பார்த்து என்ன சொல்றான், நேற்றைக்கு நீ எங்கு சென்றிருந்தாயோ அங்கேயே செல்லலாம் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் உள்ள இருந்து பெரிய பிராட்டியார் சொல்லுகிறாள். இதே பாசுரம் தானே, மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூர்வாள் முன்பு அது கண்டு நான் அஞ்சுவன் அப்படின்னு சொல்லி கேட்கிற, கழகமேரேல் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பி, நீ கிளம்பி எங்க போகணுமோ அங்க போ, வேற பெண்கள் எல்லாம் உன்னை ஆசைப்படுகிறார்கள், உனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா போ, என்கிட்ட வராதே அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுதான் பிரணய கலகம். அத சொல்றார். அப்ப பிராட்டி இப்படி சொல்ல இது முதல் வாக்குவாதம் நடக்கிறது. அப்ப பெருமாள் ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்றார் பாருங்க, இந்த பிராட்டி என்னுடைய திருக்கண்கள் ஏன் செவந்து இருக்குன்னு கேக்குறியா, நான் யார், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார், நான் கையில செங்கோல் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அப்ப செங்கோல்னா என்ன, உலகத்தை ரட்சிக்க வேண்டியது ராஜாவுடைய வேலை இல்லையா, இவ்வளோ பெரிய உலகம், அதுவும் கலியுகம், இவங்களெல்லாம் எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னு ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லாம நான் ஜெகத் ரக்ஷண சிந்தனையோடு இருந்தேன், தூக்கம் வரல, ராத்திரி தூங்கல, நம்ம கூட என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா தூக்கம் வராது, மறுநாள் பார்த்தா கண்ணு செவந்து போயிருக்கும். அதனால பெருமாள் சொல்றார், ஆமா இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நான் அதே நினைவுல இருந்தேன்னா அதனால என்னுடைய கண்ணு செவந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னான். அடுத்து என்ன கேட்ட, கஸ்தூரி திலகம் ஏன் கலைந்து இருக்கிறதுன்னு கேட்கிற, என்ன கேள்வி தாயே, சித்திர மாசம் என்ன வெயில் வருது, பங்குனி மாசம் பக்கத்துல சித்திர மாசம்னா இதெல்லாம் ஒரே சம்மர், எவ்வளவு வெயில் காலம், சூரிய கிரணங்கள் எல்லாம் அடிக்கிற அடி, இந்த வெப்பம் தாங்கல, இந்த வெயில் தாங்காம நான் எங்க தெருவுல குதிரையிலையும் அதுல இதுலயும் சுத்திக்கிட்டு இருக்கனே, என் மேல அப்ப யாரு எனக்கு என்ன கொடையா பிடிக்க முடிஞ்சது, யாரும் இல்லையே, அந்த சூரிய கிரணங்கள் பட்டு பட்டு அப்படியே வேர்வையில என்னுடைய கஸ்தூரி திலகம் கலைஞ்சு போச்சு, அதை போய் இப்படி சந்தேகப்படலாமா, அதுக்கு காரணம் சொன்னார். அடுத்து உன்னுடைய உதடுகள் ஏன் வெளுத்து போயிருக்கு அப்படின்னு பிராட்டி கேட்க, என்ன கேள்வி, அசுரர்களை எல்லாம் அழிக்கணும்னா போய் சண்டை போடணுமா என்ன, கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்ற வெள்ளை சங்கு, அந்த சங்கை எடுத்து ஊதினாலே அசுரர்கள் எல்லாம் அப்படியே பயந்து போய் விடுவார்களே, அதனால என்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினேன் பாரு, அந்த பாஞ்சஜன்யம் என்ற சங்குல இருக்கக்கூடிய வெண்மை என்னுடைய உதடுல பட்டு செவப்பான உதடு வெள்ளையாய் போச்சு, அதுதானே தவிர நீ ஏதோ வறண்டு போய் வந்திருக்கேன்னு நினைக்காதே, கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உன்னுடைய திருமேனியில குங்குமப்பொடி இருப்பானேன், ஏன் உன் உடம்புல இவ்வளவு குங்குமப்பொடி இருக்கு அப்படின்னு கேட்டே இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் சர்வலோக பிதா இல்லையா, சர்வேஸ்வரன் இல்லையா, அதனால தேவதைகள் எல்லாம் அங்கிருந்து புஷ்பங்களை தூவினார்கள், ஆகாசத்திலிருந்து பூமாரி பொழிந்தனர் அப்படின்னு தேவதைகள் எல்லாம் பூ தூவுவார்கள் இல்லையா, அப்படி போடும்போது அந்த புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த பொடிகள் தான் என் மேனியில இருக்கே தவிர வேற ஏதோ நீ தப்பாக நினைப்பதல்ல. அதுக்கப்புறம் கேட்கிறார், இன்னும் கூட இருக்கு, அடியேன் சுருக்கமா சிலது போட்டிருக்கேன், உன்னுடைய கழுத்துகளிலே எல்லாம் ஒரே கீறல்கள் இருக்கிறதே, உன்னுடைய கை கால் உடல்கள்ல அங்கங்க கீறல் இருக்கிறதேன்னு பிராட்டி கேட்கிறா. பெருமாள் சொல்றார், குதிரை நம்பிரான் மேல நான் காடுகள்ல போய் வேட்டையாட போகும்போது அங்க இங்க இருக்கக்கூடிய முட்புதர்கள், அந்த முள்ளு புதர்ல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் கீறி கீறி என்னுடைய திருமேனியில இப்படி நகக்கீரல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவார்.
கடைசியில சொன்னார், அப்படி எதுக்கு போய் குதிரை மேல எங்க போய் சுத்தி நீர்னு கேட்கறியா? ஆமா, நான் வேட்டையாடிட்டு வரும்பொழுது திருமங்கையாழ்வார்னு ஒருத்தர், அவர் என்கிட்ட இருக்கிறதையெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டார். அப்புறமா அவருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணி அவரை திருத்தி அவரிடத்துல அவர் கொள்ளையடிச்சதை திருப்பி கொடுத்தாருல, அவர் திருப்பி கொடுத்ததை எடுத்து செக் பண்ணி கருவூலத்துல சேர்க்கலாம்னு பார்த்தா ஒரு மோதிரத்தை காணோம். அந்த மோதிரம் காணமேன்னு சொல்லிதான் காலையில இந்த 8 திருவீதியா சுத்தி 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 வந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கேன். என்னுடைய வஸ்திரம் ஏன் மஞ்சளா இருக்குன்னு கேக்குறியா? மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம்னு சொன்னாலே எனக்குன்னே இருக்கிறது இல்லையா? சர்வேஸ்வரன் எந்த வஸ்திரத்தை தரிச்சு கொள்ளுவார்? பீதாம்பரம். பீதாம்பரம்னு சொன்னா மஞ்சள் பட்டாடை. இயற்கையிலேயே என்னுடைய பட்டாடை மஞ்சள்மா, நீ அதனால ஏதோ மஞ்சள் பூசிக்கிச்சுன்னு எப்படி சொல்லுகிறாய்? அதனால தயவு செய்து தப்பா நினைக்காதே. நான் புஷ்பம் கொண்டு வந்திருக்கேன். எப்பவுமே மனைவியை பார்க்க வரணும்னா ஏதோ கொண்டு வரணும் இல்லையா? உனக்காக புஷ்பம்லாம் கொண்டு வந்திருக்கேன். அந்த புஷ்பத்தை ஏத்துக்கொண்டு என்னை உள்ளே கூப்பிடேன், என்னை சேர்த்துக்கேன் அப்படின்னு பெரிய பெருமாள் நான் சொல்ல, அப்ப தாயார் சொல்லுகிறாள், கணையாழி மோதிரம் காணாம போச்சுன்னு சொல்றையே, அது பொய். எனக்கு தெரியும். நான் எல்லாம் என்னுடைய ஒற்றர்கள் அவங்களெல்லாம் அனுப்பி செக் பண்ணி வச்சிருக்கேன். நீ உறையூருக்கு போய் நாச்சியாரோட 6ஆம் திருநாள் அன்னைக்கு சேர்த்தி கண்டொருளிட்டு வந்திருக்கிற. இதெல்லாம் நீ சொன்னது பொய். இது எல்லாம் என்ன தெரியுமா? அந்த உறையூர் தாயாரோட இருக்கிறதுனால தான், சேர்ந்து இருந்ததுனால உனக்கு திருக்கண் செவந்து போச்சு. அவளோட கூடி இருந்ததுனால உன்னுடைய கஸ்தூரி திலகம் கலைஞ்சு போச்சு. அவளோட கூடி இருந்ததுனால உன்னுடைய அதரம் வெளுத்து போச்சு. அவளோட கூடி இருந்ததுனால உன் மேல குங்குமப்பொடி இருக்கு. அவ உடம்புல இருக்கக்கூடிய மஞ்சள் தான் உன் வஸ்திரத்துல வந்தது. நீ அவளோட கூடி இருந்ததுனால உன்னுடைய உடல்ல கீறல்கள் இருக்கிறது. அதனால இந்த பொய்யெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். நேற்றுக்கு நீ எந்த வீட்டுக்கு போனியோ அங்கேயே போ, நேற்று எந்த இடத்துக்கு போனீரோ அங்கேயே போகலாம் அப்படின்னு இரண்டாவதாக பிராட்டி தாயார் அவருக்கு அருளி செய்த பிரகாரம் அப்படின்னுவாங்க. அடுத்தது மூன்றாவது பெருமாள் அருளி செய்த பிரகாரம். பெருமாள் தப்புன்னு அடிப்பார் ஒரே அடி. என்னது உறையூரா? நான் உறையூரை கண்ணால கூட பார்த்ததில்லை, ஏன் காதாலேயே கேட்டதில்லை. ஏதோ உறையூர்னு சொன்னையே, உறையூர்ல தானே சேர்த்தி நடந்தது. உறையூர்ன்றது நான் கண்ணால கூட கண்டதில்லை, காதால கூட கேட்டதில்லை. ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப பிராட்டியை பார்த்து பெருமாள் சொல்றார், நியாயமா யாரோ சிலர் சொன்னாங்கிறத நம்பிக்கிட்டு இப்படி என் மேல சந்தேகப்பட்டு என்னை வெளியில நிக்க வச்சு இப்படி அவமானப்படுத்தலாமா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் அவமானப்படுத்தாத. இன்னொருத்தர் சொல்ற வார்த்தையை கேட்காத, புருஷன் சொல்றத கேள். என்னை இப்படி அவமானப்படுத்தாத. நான் சொல்றது உண்மை. நான் உறையூரை பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை அப்படின்னு பெருமாள் சொல்ல, தாயார் பதில் சொல்றான். 7ஆம் திருநாள் அன்று இங்கு எழுந்தருளிய போது பிராட்டி கேட்கிறான், நீ 7ஆம் திருநாள் இங்க திருமஞ்சனம் கண்டருளினல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். முதல்லயே சொன்ன, அதனால்தான் 6ஆம் திருநாள் உறையூர் சேர்த்தி முடிஞ்சு காலங்காத்தால 4 மணிக்கு தான் வருவார். அன்னைக்கு சாயங்காலம் 7ஆம் திருநாள் அன்னைக்கு சாயங்காலம் தான் நாச்சியார் சன்னதியில முன்னாடி அந்த நவராத்திரி கொலு மண்டபத்துல தான் திருமஞ்சனம் நடக்கும். அத சொல்றா, 7ஆம் திருநாள் அன்னைக்கு நீ திருமஞ்சனம் கண்டருள வந்த இல்ல, நீ வரும்போது என்ன பண்ணுவார்கள்? நல்ல சுடுநீரை வச்சு உனக்கு திருமஞ்சனம் செய்வார்கள். உயர்ந்த பட்டாடையை கொடுப்பார்கள். உனக்கு அழகான சுருளமுது வெத்தலை பாக்கெல்லாம் மடித்து கொடுப்பார்கள். சந்தனம் பூசி விடுவார்கள். இவ்வளவு என்னுடைய பரிஜனங்கள், என்னுடைய அந்தரங்க சேஷ்டிமார்கள், அவருடைய உதவியாளர்கள் இருக்காங்க இல்லையா, சர்வெண்ட்ஸ், தோழிமார்கள், அவங்கெல்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ணும் போது நீ அதெல்லாம் சரியா ஏத்துக்கலையே, உன் முகம் வாடி இருந்ததே. நீ பொதுவா இந்த மாதிரி உபச்சாரங்கள் செய்தால் ரொம்ப ஆனந்தமா அதை ஏத்துக்குவே. ஆனா நீ 7ஆம் திருநாள் அன்னைக்கு வந்தியே, ஆனா இந்த உபச்சாரங்கள் எல்லாம் உன்னுடைய சரியா நீ ஏத்துக்கலையே. உன்னுடைய முகத்துல ஏதோ ஏனோ தானோன்னு அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தியே, ஏன்? அவங்கள கேட்ட அவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்லை இவர் எங்கேயோ உறையூருக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டேன். அப்ப என்னுடைய சேட்டி ஜனங்கள் பரிஜனங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அவர்கள் சொன்னார்கள் நீ உறையூருக்கு போயிட்டு வந்த அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒற்றர்களை அனுப்பி கேட்டேன், ஆம் அவர் உறையூர் போனது உண்மை அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதனால நீ எதுவும் பேச வேண்டாம், போதும், நீர் அங்கேயே உமக்கு பிடித்த இடத்திற்கு போகும் அப்படின்னு பிராட்டி தடுத்து விடுகிறாள். இது 3வது நடந்தது. அப்புறம் 4வது, அப்ப பெருமாள் சொல்றார், இப்ப நான் என்ன இருந்தாலும் சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, உனக்கு சந்தேகம் வலுத்து விட்டது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும்னா என்ன பண்ணுவோம்?
நாம கூட என்ன பண்ணுவோம், பல விஷயங்களை சொல்லி பார்ப்போம், கடைசியில் என்ன பண்ணுவோம், கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுவோம் இல்லையா? இப்ப பெருமாள் என்ன பண்றார், சந்தேகங்கள் தீரணும்னா இப்ப நான் பண்றேன் பிரமாணங்கள்னு சொன்னா சத்திய பிரமாணம்னு அர்த்தம். நான் அடிச்சு ஓத்து எடுக்கிறேன், முன்னாடி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் இதை செய்யலை அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் சத்தியம் பண்றாரு பாருங்க. கடலில் மூழ்குகிறோம், பெரிய கடல்ல போய் உள்ள மூழ்கி எழுந்து சொல்லணும் நான் இதை செய்யவில்லை, சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நான் கடல்ல மூழ்குகிறேன். அக்னி பிரவேசம் செய்யறேன், நீ சீதா பிராட்டியா அக்னி பிரவேசம் பண்ணியே, நான் கூட அக்னி பிரவேசம் பண்ணுகிறேன். அடுத்தது நெய்யில குளிக்கிறோம், நல்ல நெய், பெரிய நெய்யில போய் முக்கிட்டு வர சொல்லியா நெய்யில முக்குறேன். பாம்பு குடத்துல வேணாலும் கையிடுறேன், குலசேகர ஆழ்வார் பாம்பு குடத்துல கையிட்டார் இல்லையா? நான் சத்தியம் பண்றேன் பாம்பு குடத்துல வேணாலும் நான் கையிடுகிறேன். பெருமாள் சத்திய பிரதிஜை பண்றார். இப்படிலாம் இனிமே உனக்கு சந்தேகம் தீரவில்லை இல்லையா, நான் சத்திய பிரதிஜை செய்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல தாயார் பதில் சொல்றா பாருங்க எவ்வளவு அழகா. என்ன சொன்னீர், கடல்ல முழுகுகிறேன்னு சொல்ல வந்தீர் இல்ல, நீர் யார்? யாருன்னு கேட்டா உலகத்தையே விழுங்கி கூடியவன் இல்லையா? ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான்னு சொல்லி பிரளய காலத்துல இந்த உலகம் முழுத்தையும் வயிற்றுல வச்சு ஆலையில படுத்திருக்கக்கூடிய உனக்கு சமுத்திரத்துல போய் மூழ்கிறது என்ன கஷ்டமா? நீ சொன்னா கேட்க போது சமுத்திரராஜன் உன்னை பார்த்தா பயந்து ஓடி வர போறான். ராமாவதார காலத்துல பார்க்கடல்ல அவர் மேலதான் படுத்திருக்க. சமுத்திரராஜன்னா உனக்கு என்ன புதுசா? நீ எல்லாரையும் எல்லாத்தையும் விழுங்கிட்டு அந்த சமுத்திரத்து மேலதானே படுத்துட்டு இருந்த, அதனால அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை உனக்கு. அடுத்தது அக்னி பிரவேசம் பண்ணலாம்னு சொன்னியே, நீ பிரம்மாவினுடைய யாகத்துல வேள்வியில அந்த அக்னியில இருந்து தானே வரதராஜனா வெளியில வந்த, உனக்கு என்ன அது கஷ்டமா? ஒத்துக்க மாட்டேங்கிறா. நெய்யில குளிக்கிறேன்னு சொன்னியே, கிருஷ்ணன் நீ யார்? நீ கிருஷ்ணன், கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன், உனக்கு நெய் கிடைச்சா சும்மாவா? அதனால நெய்யில குளிக்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பாம்பு குடத்துல கையிடுறேன்னு சொல்றியே, பாம்பு யார்? ஆதிசேஷன், திருவனந்தாழ்வான். ஆதிசேஷன் மேலதான் படுத்துக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன இந்த பாம்பு குடத்துல கை விடுறதா கஷ்டம் அப்படின்னு பெருமாள் ஏற்கும் இடத்திற்கு. அதனால இந்த பொய், இந்த மாதிரி பிரமாணம்லாம் அங்க உறையூர்ல வச்சுக்கோ, அதெல்லாம் இங்க எடுபடாது, நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு பெருமாள் பிராட்டி சொல்ல, இவ்வளவு சொல்லி முடிச்ச உடனே பெருமாள் அடுத்து 5வதாக சொல்லுகிறார். பெருமாள் அருளி செய்த பிரகாரம் பெருமாள் சொல்றார், நான் சொல்றேன் இந்த பிரமாணங்களை எல்லாம் இப்படி கேலியா பேசுறியே, இப்படி கிண்டல் பண்ணி பேசுறியே தாயே, நாம் சொல்லும் பிரமாணங்களை பரிகாசம் செய்து உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரலையா? இப்படி வெயில்ல புருஷன் சுத்திட்டு வந்து நிக்கிறனே, அப்படின்னு பார்த்த கண்கள் சிவந்திருக்கு, திருமுகம் கருத்து இருக்கு, இப்படின்னு இருந்தா நமக்கு வேற வழி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, பார்த்துக்கோ தாயாரே, இதனால எனக்கு அவமானம் இல்லை, அழகிய மணவாளன இந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள சேர்க்காம வாசல்லையே வச்சு பேசி கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது உனக்குத்தான் அவமானம் அப்படின்னு பிராட்டிய பார்த்து, என்னால என்ன நீ வெளியில நிக்க வச்ச எனக்கு ஒன்றும் குறையில்லை, ஐயோ இப்படி புருஷனை போய் வெளியில நிக்க வச்சு கதவை சாத்தி பேசுறாளேன்னு உனக்கு தானே அவமானம், வேண்டாம் இந்த அவமானம் உனக்கு எதுக்கு, என்ன தயவு செய்து அந்த பூவை ஏத்துக்கிட்டு உள்ள சேர்த்துக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்ல, 5வது கடைசியில பிராட்டி சொல்லுகிறாள், இதெல்லாம் நம்மாழ்வார் பக்கத்துல இருக்கார், அவர் இங்க இருப்பார், இங்க இருந்து அங்க நடப்பார், அங்க இருந்து இங்க வருவார், கடைசியில நம்மாழ்வார் உள்ள பெருமாள் இடத்துல தாயார் இடத்துல கருணையோட ஒரு குழந்தை தன்னுடைய தாயையும் தந்தையும் பெரிய மதிப்போட இருக்கிறவங்கள கருணையோட ஒரு என்ன ஒரு வாத்சல்யத்தோட பாப்பார்ல, அம்மா அப்பாவை பார்த்து அம்மா நீங்களே எப்படி போட்டுக்கிட்டா எப்படிமா அப்படின்னு பாப்பார்ல, அப்படி பார்க்க பிராட்டி சொல்லுகிறாள், வருஷத்துக்கு ஒரு தடவை நீர் இப்படிதான் அடிக்கடி போயிட்டு வரீர், ஒரு தடவையும் இப்படி பொய் சத்தியம் பண்ணிட்டு இருக்கீர், அதனால நான் பொறுத்துக்க மாட்டேன், இருந்தாலும் நம்முடைய நம்மாழ்வார் அந்த வார்த்தை முக்கியம், நம் பெரியனுக்காக உம்மை பொறுத்தோம் பொறுத்தோம் பொறுத்தோம்னு சொல்லுவா 3 தடவை, பொலிக 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 போல நம் பெரியனுக்காக எங்க நம்மாழ்வார் நம்ம பிள்ளை பிரதானமான பிள்ளை, அந்த பிள்ளையாலதான் இன்னைக்கு உலகமே திருந்தி இருக்குது, அந்த பிள்ளைக்காக உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்மை பொறுத்து கொள்ளுகிறோம் அப்படின்னு பிராட்டி ஏற்றுக்கொண்டு, சரி பெருமாளை உள்ளே எழுந்தருள சொல்லுங்கள், அவருக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்யுங்கள், சிம்மாசனத்தை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு பிராட்டி சொல்ல, அதற்கு பிறகுதான் பெருமாள் கிளம்பணும், கிளம்பிட மாட்டார். என்ன பண்ணுவார், இப்போ 2 பேருக்குமான வாக்குவாதம் முடிந்து பிராட்டி போனா போட்டோம்,
நம்மாழ்வாருக்காக உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொல்ல பெருமாளுடைய மாலை, சந்தனம், சால்வை இதெல்லாம் கொண்டு போய் தாயாருக்கு கொடுப்பார்கள். தாயார் அதனை சாற்றிக் கொள்ளுவார். உங்களுக்காக அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். தாயார் சாத்திக்கிட்ட உடனே அந்த வஸ்திரத்தை சாத்திட்ட பெருமாள் பாருங்கோ, தன் மேல இருக்கிறது எல்லாம் கொடுத்துட்டார். மாலையெல்லாம் பெருமாள் இப்படி கையில ஒத்தை மாலையோட பெருமாள் இருப்பார். அடுத்தது அரையர் சுவாமிக்கும் பண்டாரி சுவாமி, அவங்க தானே 2 பேரும் பக்கத்துல போய் பேசினார்கள், அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படும். ரொம்ப முக்கியம், மத்தியஸ்தம் செய்தார் இல்லையா, அப்ப பெருமாளிடத்துல இருந்து மரியாதை, நம்பெருமாளுடைய மரியாதை, அவருக்கு குடுகுடி சாட்ட கோபம், அதெல்லாம் அவருக்கு வஸ்திரங்கள் இதெல்லாம் சமர்ப்பித்து நம்மாழ்வாருக்கு மரியாதை வழங்கப்படும். வழங்கிவிட்டு பெருமாள் உள்ள போயிடுவார். உள்ள போன உடனே முதல் ஏகாந்தம், ஒரே பல்லக்கில் எதிரெதிரில் அமர வைத்து விடுவார்கள். பெருமாளும் தாயாரும் பல்லக்கில் எதிரெதிரில் அமர்ந்து கொண்டு ஏகாந்தம், தூரத்துல நாயனம் கொஞ்ச நேரம் வாசிச்சு அப்படியே விட்டுருவாங்க, அமைதியா விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் தலிகையெல்லாம் திரைய போட்டுருவாங்க. அதே பல்லக்கில் பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கொண்டு இருக்க, அதுக்கப்புறம் 2 பேருக்குமாக ஏகாந்த தலிகைகள் பிரசாதங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முதல்ல பெருமாள் புறப்பட்டு பங்குனி உத்திர மண்டபத்துக்கு வந்துடுவார். பின்னாடியே கொஞ்ச நேரத்துல தாயார் எழுந்தருளுவாள். 2 பேரும் எழுந்தருளின உடனே பெரிய பிராட்டியார் அமர்ந்த திருக்கோலத்திலே, பெருமாள் நம்பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளே தஞ்சம் என்று நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாருமாக இணைந்து சேர்த்தி சேவை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அனைத்து பொது ஜனங்களுக்கும் சேவை கொடுப்பார்கள். கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகும்போது சின்ன பெருமாள், சின்ன பல்லக்கில் சின்ன பெருமாள் தீர்த்தவாரிக்காக போகணும் இல்லையா, உற்சவம் முடிய போதே, அதுக்காக கொள்ளிடக்கரைக்கு போய் தீர்த்தவாரி கண்டுவிட்டு அந்த சின்ன பெருமாள் வந்து தாயார் பெருமாளோட சேர்ந்து எழுந்தருளி விட்டுருவார். அதுக்கப்புறமா சேவையெல்லாம் நிறுத்தி விடுவார்கள். முன்னாடி அத்தியாபக சுவாமிகள் எல்லாம் வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். அன்றைக்கு இன்றைக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் சுவாமி ராமானுசர் உயர்ந்ததான கத்தியத்திரயத்தை சரணாகதி அனுஷ்டித்தார் இல்லையா, அத கோஷ்டியானவர்கள் சுவாமி ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்த கத்தியத்திரயத்தை அற்புதமாக காதால கேட்கணும். முன்னாடி பெருமாள் தாயாரை பார்த்துட்டு அந்த கோஷ்டியை சேவிக்கக்கூடியதை காதால கேட்டு கண்ணால பார்த்து அந்த இடத்துல இருந்து அனுபவித்தோம் என்றால் அந்த அனுபவமே தனி. அந்த கத்தியத்திரய கோஷ்டி நடைபெறும். இந்த ஒரு நாள்ல தான் சரணாகதி அனுஷ்டித்தார். 2 பேரிடத்திலையும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து அதை செய்வதற்காக இன்றைக்கும் விடாமல் ஒவ்வொரு வருஷமும் அதை கத்தியத்திரயணம் பாராயணம் செய்கிறார்கள். ஆனா முடிஞ்ச உடனே கடைசி ஸ்லோகம் அதே போல சாற்று முறை நேர ராமானுஜர் சந்நிதி தான். கோஷ்டி முழுக்க அங்க வந்துருவாங்க. அடியார்கள் பாகவதர்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ராமானுஜர் சந்நிதிக்கு வந்து வரிசையா உள்ள நின்றா சாற்று முறையானது அங்கே சொல்லப்பட்டு எல்லாருக்கும் தீர்த்தம் வழங்கப்படும். ராமானுஜருடைய திருவடி பாதுகைகளான முதலியாண்டான் அனைவருக்கும் சாதிக்கப்படும். எம்பெருமானார் கண்டருளின பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். இது ராமானுஜர் சந்நிதியில நடைபெறும். அந்த நேரத்துல உள்ளே நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் 2வது ஏகாந்தம் திரைய போட்டுருவாங்க. 2 பேரும் ஏகாந்தமா சிறிது நேரம் இருப்பார்கள். இது 2வது ஏகாந்தம். அதுக்கு பிறகு ஒரே சிங்காசனத்துல 2 பேர் பெருமாளும் தாயாருமாக இருக்க திருமஞ்சனம், 18 சலவை திருமஞ்சனம். கீழேயே சொன்ன அருளப்பாடெல்லாம் இட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டிய அருளப்பாடெல்லாம் கொடுப்பார்கள். அது ஆன பிற்பாடு 18 முறை திருமஞ்சனம் ஒரு தடவை பண்றதே எவ்வளவு காரியம். அப்ப கைங்கரியபரர்கள் எவ்வளவு காரியம் பண்ண பாருங்க. 18 முறை 18 சலவை திருமஞ்சனம்னு கைலி கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். அவர் அந்த கைலி இந்த ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு அந்த கைலி அப்படியே இப்படி இழுப்பாங்க. அடுத்த கைலியை கட்டின உடனே பழைய கைலியை தானா வந்துடும். அது எப்படிதான் செய்கிறார்கள்னே தெரியாது. 18 சலவை திருமஞ்சனம் ராமானுஜர் 18 முறை நடந்ததற்காக ஈரவாடை தீர்த்தம் அப்படின்னு பெருமாளுடைய அந்த ஈரவாடை தீர்த்தம், ஈரங்கொல்லி அப்படின்னு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பெருமாள் அப்படின்னு சத்திய பிரதிஜை பண்ணார் இல்லையா, அந்த சரித்திரம் அதெல்லாம் நடைபெறும். இதுக்கப்புறமா 18 சலவை திருமஞ்சனம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்ச காலையில 5:30 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 3வது ஏகாந்தம் பெருமாளுக்கும் பிராட்டிக்குமாக சிறிது நேரம் 3வது ஏகாந்தத்துல இருந்து அது முடிந்து அதுக்கப்புறம் வேத விண்ணப்பம் இருக்கும். அந்த வேத விண்ணப்பம் எல்லாம் ஆன உடனே முதல்ல தாயாரை பல்லக்கில் எழுந்தருளை பண்ணிக்கொண்டு அவளுடைய அந்த சிம்மாசனம் அதுல உட்கார வைத்துக்கொண்டு பிராட்டியை கொண்டு வந்து அவருடைய இடத்திற்கு
தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு பிராட்டி போயிடுவாங்க. பெருமாள் அங்கிருந்து கோலாகலமா கிளம்புவார். தாயார் சந்நிதி முன்னாடி வந்து நிற்பார். நின்று பார்ப்பார். டக்குன்னு திரும்பிடுவார். சொன்ன இல்லையா, பிரியா விடை. ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கணும். சரி, எப்படி நின்று பார்ப்பாரானா, பேச்சு கொடுத்தோம்னா ரொம்ப துக்கம் நெஞ்சை அடைக்கும் இல்லையா, ரொம்ப துக்கமா இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவார், சடக்குன்னு. நான் சொன்னேன் ஏர்போர்ட்ல பிள்ளைய தாயார் எப்படி பையன் டக்குன்னு திரும்பி போயிடுவான்னு சொன்னேன், அது போல பெருமாள் டக்குன்னு திரும்பிடுவார். ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. கண்ணில் தண்ணியே வந்துடும். பெருமாள் கூட இப்படி நடந்துக்கணுமான்னு. வெளியில வந்த பெருமாள் வேகமா சித்திரவீதி வழியா போய் கோரதத்திற்கு வருவார். அந்த இடத்துல திருவெழுகூட்டிருக்கை சேவாகாலம் நடந்து மேல தன்னுடைய ரதத்துல பெருமாள் எழுந்தருளி அங்கிருந்து ரதத்திலே கிளம்பி வருவார் என்பது பங்குனி உத்தர நன்னாளிலே திருவரங்கத்திலே நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இதெல்லாம் நமக்கு கொண்டாடணும்னா ஏதோ அடியனுக்கு கிடைத்த அளவில், அடியனுக்கு தெரிந்த அளவில் ஏதோ உங்களோடு சேர்ந்து சில விஷயங்களை எடுத்து பகிர்ந்து கொண்டேன். இன்னும் எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். ஒரு அனுபவம். இருவருமான சேர்த்தியில தான், மிதுனத்தில தான் கைங்கரியம். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி, பிராட்டியோடு கூடிய பெருமானுக்குத்தான் கைங்கரியம் என்பதை இந்த பங்குனி உத்தர நன்னாளிலே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுவோம். அடியனோட சேர்ந்து அவரவர்கள் இதோ திரையில காட்டுறேன், நன்னா சேவிங்கோ, கூட சேர்ந்து சொல்லுங்கோ. பெரிய பெருமாளுடைய வாழி திருநாமம். திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே, செய்ய விடை தாய்மகளார் சேவிப்போன் வாழியே, இருவிசும்பில் வீட்டிருக்கும் இமயவர்கோன் வாழியே, இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வாழியே, அரிய தைரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே, அந்தரியாமித்துவமும் ஆயினான் வாழியே, பெருகி வரும் பொன்னினடி பின்துயின்றான் வாழியே, பொன்னி நதி பின்துயின்றான் வாழியே, பெரிய பெருமாளெங்கள் பிரானடிகள் வாழியே, பங்கைய பூவிர் பிறந்த பாவை நல்லால் வாழியே, பங்குனியில் உத்தரநாள் பாருதித்தாள் வாழியே, மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்பை மன்னும் அவள் வாழியே, எங்களில் சேனை மன்னர் கிதமுறைத்தாள் வாழியே, 25 உட்பொருள் மால் எம்பும் அவள் வாழியே, செங்கமலச் செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே, ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே, மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரிந்துரைத்தான் வாழியே, ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தோன் வாழியே, அனவரதம் சேனையர்கோன் அடிதொழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே, நன்மதுர கவிவணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தொருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சட்டகோபன் வையகத்தில் வாழியே, அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பியுரை ஆறு பெற்றோன் வாழியே, பத்தியுடன் பாடியத்தை பகர்ந்திட்டான் வாழியே, பதின்மர்களை உட்பொருளை பரிந்து கற்றான் வாழியே, சுத்தமகிழ் மாறனடி தொழுதுய்ந்தோன் வாழியே, தொல் பெரிய நம்பிசரன் தோண்டினான் வாழியே, சித்திரையில் ஆதிரனால் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்பூதூர் முனிவன் திருப்படிகள் வாழியே, எண்டிசையன் நிலையாழ்வார் எதிராசன் வாழியே, 74 எண்ணான் குறைத்தான் வாழியே, பண்டை மறையை தெரிந்த பாடியத்தோன் வாழியே, பரகாலன் அடியினையை பரவுமவன் வாழியே, தந்தமிழ்நூல் நம்மாழ்வார் சரணானான் வாழியே, தாரணியும் விண்ணுலகும் தானுடையோன் வாழியே, தெண்டிரை சூழ் பூதூர் எம்பெருமானார் வாழியே, சித்திரையில் செய்ய திருவாதிரையோன் வாழியே, மாமுனிகள் அருளி செய்தது சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, ஏறாரும் செய்யவடி வெப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இனி திருப்போடெழில் ஞானமுத்திரை வாழியே, அருசமயச் செடியதனை அடியிருத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளை அறத்துறந்தான் வாழியே, சிறுகளியை சிறிதுமரத் தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தோன் வாழியே, மாறன் உரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அறமிகுனர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே, அழகாருமிதிராசர் அடியினைகள் வாழியே என்று திருவே தஞ்சம். பெரிய பிராட்டியார் அவளுடைய திருவடி தாமரைகளே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம். நாராயண சரணவுன்னு பார்த்தோமே, ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தே, திருவரங்கனே தஞ்சம். நடுவிலே நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். கடைசியில தஞ்சமடைந்த நம் இராமானுசனே தஞ்சம் என்று சொல்லி பங்குனி உத்தரத்தினுடைய அற்புதமான இந்த வைபவம் அனுபவிக்க பெற்றோம். அடியார்கள் விடாமல் இதனை கேளுங்கோ, அனுபவிங்கோ.
சுவாமி இது இன்னைக்கு நிகழ்வுக்கு இது தேவையா அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன காலக்ஷேபம் எது கேட்டாலும் அதை போய் அருகில இருந்து அனுபவித்து அதனை கேட்டு திரும்ப திரும்ப அதை நினைத்து 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 வாழ்ந்தோம் என்றால் அதுதான் நமக்கு வைராக்கியத்தை வளர்க்கும், பக்தியை மேலும் மேலும் வளர்க்கும். பல பேர் திருவரங்கத்தில் இருந்தே சேவித்திருந்திருப்பீர்கள், பல பேர் உற்சவங்களை பார்த்திருப்பீர்கள். அடியேன் மந்த மதியோடு கூடியவன், சிறியவன், எளிய ஞானஸ்தன், எலி எலும்பன், ஏதோ அடியேனால இயன்றது உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். குற்றம் குறைகள் இருந்தால் எம்பெருமானாரே பொறுத்து கொள்ள வேணும் என்று, என்னை போல் பிழை செய்வார் உலகிலுண்டோ, உன்னை போல் பொறுக்க வல்லார் உண்டோ, அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவா, ஏழைக்கு இறங்காயினி என்று சொல்லி ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி பங்குனி உத்தர வைபவம் இதோடு நிறைவுறுகிறது. நாளைக்கு ரொம்ப முக்கியம், 6ஆம் பத்து. என்ன பார்க்க போறோம்? சேர்ப்பாரை பட்சிகளாக்கி அப்படிங்கிற உயர்ந்ததான ஒரு சூத்திரம். பட்சிகளை தூது விடுகிறார் நம்மாழ்வார். ஏன்? பட்சிகள் என்பது யார், எதனால 4 தடவை தூது விட்டார் அப்படிங்கிற உயர்ந்த விஷயங்களையும் 6ஆம் பத்திலே ஒரு திருவாய்மொழியிலே என்னென்ன அனுபவத்தை கொடுத்திருக்கிறான் எம்பெருமான் ஆழ்வாருக்கு, ஆழ்வார் என்ன அனுபவித்தார் அப்படிங்கிறதையும், ஸ்ரீமதே அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன என்பதையும் நாளை மாலை இதே 6:30 மணிக்கு வகுப்பிலே அனுபவிப்போம். அடியார்கள் நாளையும் அனுபவிக்க வேணும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.